Praise the Lord. வருகிற மார்ச் 22ஆம் தேதி சனிக்கிழமை ஒரு மாபெரும் அபிஷேக விடுதலை பெருவிழாவை உங்களுக்காக நடத்தும்படி விருதாச்சலம் வருகிறோம். நான் வீட்டில் கூட சேரில் உட்கார முடியாது, படுத்த படிக்கையோட தான் இருக்கு சொல்லிட்டாங்க. இந்த நரம்பு அழுத்தம் அப்படியே கரண்ட் அடிக்கிற மாதிரி இருக்கும், படுத்துக்கின்னு தான் இருப்பேன். ஆனால் சபைக்குள்ள வந்து நான் ஆராதிக்க அந்த வலி எங்கே போச்சுன்னே தெரியல. என் காலெல்லாம் பழையபடி இருக்குது, நான் மடுக்கிறேன், நான் நீட்டுறேன், எனக்கு ஒன்றுமே தெரியல. ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுத்தாரு அந்த சபையில். அது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 வருஷமா வெரிகோஸ் ப்ராப்ளம் இருந்தது. அது வந்து டாக்டர்ஸ் கிட்ட எத்தனையோ பேர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், ஆனால் எந்த ஒரு சுகமும் இல்லை. லட்சங்கள் பல கடந்து போனது தான் மிச்சம். டாக்டருங்க கைவிட்ட நிலையில இங்கே வந்து நான் மீட்டிங்ல கலந்துக்கிட்டேன். ஐயா ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு, இந்த பலத்தோட போங்க, ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை தருவார்னு சொன்னாரு. இப்போ வந்து ஒரு காலில் ஃபுல்லாகவே குணமாயிடுச்சு. 10 வருஷத்துக்கு மேலே எனக்கு மைண்டு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு வந்து எனக்கு கொண்டு போயிடுச்சு. நான் பைத்தியமாகி ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணியிருக்கணும். டெலிவரன்ஸ் இப்போ ப்ரேயர் பண்ணும்போது ஜப நேரத்தில் வந்து எனக்கு சரீரத்தில் ஒரு விடுதலை கிடைச்சிது, மைண்டுக்கு ஒரு விடுதலை கிடைச்சிது. நல்லா சம்பாதித்திருந்த கை நிறைய சுத்தமாக சம்பாதனை கட் ஆயிடுச்சு. நான் படுக்கும் போதெல்லாம் என்னை யாரோ குத்துற மாதிரி, குடையிற மாதிரி, பூச்சி வர்ற மாதிரி அப்படியே 5 பொம்மைகள் என்னை சுற்றி குதிக்கும். வீட்டில் பார்த்தோன்னா தகடுகள் போகிறோம், எலும்புச்சு மயம் குதிக்கும். இப்போ அமாவாசை பிரேயருக்கு வந்தேன், அங்கே பெரிய எனக்கு ஒரு விடுதலை கடல் குத்தாரு. சரியான வாந்தி, என்னால் முடியல. 3 நாய் வீட்டு வெளியே சேர்த்து போயிடுச்சு. வீட்டெல்லாம் எல்லாம் சுத்தம் மாத்துறாரு கடவுள். போய் ஒவ்வொரு யாவலை தூக்கி விசிறு அடிக்கிறாரு, ஒவ்வொரு பிசாசுல விடுதலை தந்தை ஆசிரியமா என்னை மாற்றி போட்டார். இந்த இடத்துக்கு வந்து வியாபாரம் சுத்தமாக இல்லை, ₹1 கையில் இல்லாத ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன். ஒருத்தவங்க சொன்னாங்க இந்த இடத்துக்கு போமா விடுதலை கிடைக்கும்ன்ட்டு. ஆனால் இங்கே வரதுக்கு கூட எனக்கு ஆட்டோ கூட காசு இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன். நாங்கள் வந்த முதல் அன்றைக்கே ஐயா உன் கடையில் இருக்கிறதெல்லாம் விலகி போச்சுன்னு உடனே ஜபத்தில் சொன்னார். சொன்ன உடனே எனக்கு ₹1.5 லட்சம் ஆர்டர் கிடைச்ச உடனே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இந்த கூட்டம் சரியாக மாலை 4 மணியிலிருந்து இரவு 8 மணி வரையிலும் நடைபெற இருக்கிறது. நடைபெறுகிற இடம் ஆனந்த திருமண மண்டபம், முதல் பிரதான சாலை, முல்லை நகர், விருதாச்சலம். உபவாசத்தோடு ஆயத்தத்தோடு இந்த கூட்டத்தில் வந்து பங்கு பெறுங்கள். மேலும் விவரங்களுக்கு இந்த எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். மறந்து விடாதிருங்கள், மார்ச் 22ஆம் தேதி உங்களை நான் விருதாச்சலத்தில் சந்திக்கிறேன். ஆமென். எடுத்துக்கொள்ளுங்க என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். யூடியூப்ல பார்க்கிறவர்கள் நீங்க பார்க்கிற இந்த செய்தியை மற்றவர்களுக்கு நீங்க பகிர்ந்து கொள்ளணும். நீங்கள் மாத்திரம் பார்க்கக்கூடாது. எவ்வளோ நீங்கள் உங்களுக்கு நண்பர்கள் உண்டு, எவ்வளோ கிறிஸ்தவ குரூப்லலாம் நீங்கள் இருப்பீங்க. அந்த குரூப்லலாம் இதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அவர்கள் அதை பார்க்கும்போது அநேகர் விடுதலையாக்கப்படுது, ரொம்ப உபயோகமாக இருக்கும். அதனால் அதை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒரு லைக் கொடுங்க. 1000 பேர் இப்போ பார்க்குறீங்க, 1000க்கு மேற்பட்டவர்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க யூடியூப் லைவில். ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் லைக் கொடுத்தீங்கன்னா அது யூடியூபே அதை உங்களுக்கு மற்றவர்களுக்கு அதை ரெக்கமெண்ட் பண்ணும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை. அதே போல நீங்கள் பெற்ற அற்புதங்களை பதிவிடுங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எடுத்தவர்கள் வாசிப்போம். என்னாகமம் 23, 22, 23. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டா மிருகத்துக்கு ஒத்த பெலன் அவர்களுக்கு உண்டு. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். இது ரொம்ப பயங்கரமான ஒரு தேவனுடைய வாக்குத்தத்தம். கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்தார். எவ்வளவு ஆண்டு பழைய வாக்குத்தத்தம் இது? 3000 ஆண்டு பழைய வாக்குத்தத்தம் இது. இந்த வாக்குத்தத்தத்தை வைத்து எவ்வளவோ குடும்பங்கள் விடுதலையாயிருக்குது. பயங்கரமான வாக்குத்தத்தம். பிசாசின் போராட்டத்தின் மத்தியில இந்த வாக்குத்தத்தத்தை நாம் சொல்லி ஜெபிப்போமானால் பிசாசு சுக்கு நூறா உடைஞ்சு விழுந்துரும். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை,
இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. ஆண்டவர் தமது ஜனத்துக்காக இறங்கி சத்துருவோடு பேசுகிற ஒரு வாக்குத்தத்தம் தான் இது. ஆண்டவர் இதை யாருக்கு சொல்றாரு? மோசே கிட்ட பேசல. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய சத்துருவாகிய பீலேயாமிடத்தில் இந்த வாக்குத்தத்தத்தை சொல்றார். ஏய், யாருக்கு விரோதமாடா மந்திரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற? ஏன் ஜனங்களுக்கு விரோதமான மந்திரம் பலிக்காது. ஒருவேளை ஆண்டவர் இப்போ உங்களுக்காக இறங்குவார்னா யாக்கோபுன்னு சொல்ல மாட்டார், உங்க பேரை சொல்லி சொல்லுவார். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, உங்க பேரை சொல்லி, தினேஷுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, தினேஷுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. அல்லேலூயா. திரும்ப சொல்லுங்க, உங்க பேரை சொல்லி சொல்லுங்க. குறி சொல்லுதல் இல்லை. அல்லேலூயா. பல ஆண்டுகளுக்கு முன்பதாக முதல் ஜெர்மனி தேசத்திற்கு மிஷனரியாக சென்ற வில்பிரட் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதர், முதல் மிஷனரி, ஃபர்ஸ்ட் மிஷனரி டு ஜெர்மன். அந்த காலத்தில் ஆண்டவரை பற்றி யாருக்குமே அந்த ஜெர்மன் தேசத்தில் தெரியாது. அவர் ஊழியம் செய்ய சென்ற இடமும் எப்படிப்பட்ட ஆட்கள்னா மனிதர்களை அடித்து தின்னக்கூடிய ஜனங்கள். கொஞ்சம் ஏமாந்தா உங்களை காலி பண்ணி உங்களை பார்பிக்யூவா மாத்திடுவாங்க மறுநாள். அப்படிப்பட்ட ஜனங்க. அந்த ஜனங்க மத்தியில் ஊழியம் செய்ய தாகத்தோடு வில்பிரட் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதர் போயிருந்தார். பயங்கரமான சவால் நிறைந்த ஜனங்கள். அவர்களுடைய பொழுதுபோக்கே மாந்திரிகம் செய்வது, செத்த ஆவிகளை எழுப்பி மாந்திரிகம் செய்வது, செத்த ஆவிகளோடு இரவெல்லாம் பேசுவது, தங்கள் உடம்பெல்லாம் ஒரு மாதிரி பச்சை குத்தி கொண்டு தங்களுடைய உடம்பிலிருந்து வெளிவருகிற அந்த இரத்தத்தை செத்த ஆவிகள் வந்து நக்கி குடிக்க அப்படியே தங்கள் உடலை ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு ட்ரைபல் பீப்புள் மத்தியில் பிரதர் வில்பிரட் என்று சொல்லக்கூடியவர் ஊழியத்துக்கு சென்றார். பயங்கர சவால். எவ்வளவோ சொல்லி பார்த்தார். அவர்கள் இயேசுவை நம்புவதாக தெரியவில்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளாக அவர் ஒருவரை கூட மாற்ற முடியாத ஒரு சவால் நிறைந்த ஒரு சூழ்நிலை. அப்ப அந்த ஜனங்க ஒரு நாள் எல்லாரும் கூடி வந்து இவர்கிட்ட ஒரு சவால் போட்டாங்களாம். நீ சொல்லுகிற ஆண்டவர் உண்மையான ஆண்டவரா இருந்தா, நாங்கள் பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக ஆராதித்து வருகிற எங்களுடைய முன்னோர்களின் மரித்த ஆவிகள் எல்லாம் இருக்கக்கூடிய, நாங்கள் வழிபடுகிற தெய்வங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய இந்த பழமை வாய்ந்த அந்த மரத்தை நீ வெட்டி வீழ்த்துவாயானால் நீ சொல்லுகிற ஆண்டவர் உண்மையுள்ளவர் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஒரு பெரிய மரத்தை காட்டினாங்க. அந்த மரம் தான் அவர்களுக்கு கோவிலா இருந்தது. அந்த மரத்தில் ஆயிரக்கணக்கான பிசாசின் ஆவிகள் அவர்கள் கட்டி வைத்திருந்தார்கள். ஆகவே அந்த மரம் தான் எங்களுக்கு வாழ்க்கை, அந்த மரம் தான் எங்களுக்கு தெய்வம், அந்த மரம் தான் எங்களுடைய எதிர்காலம், அந்த மரம் தான் இந்த ஒரு கூட்ட ஜனங்களுக்கு கடவுள் என்று சொல்லி அந்த மரத்தை நம்பிக்கொண்டிருந்தார்கள். யாராவது தவறு செய்து அந்த மரத்துக்கு முன்பதாக கொண்டு போய் நிறுத்தப்படுவானால் அவன் உடனே ரத்த வாந்தி கக்கி அங்க செத்துருவான். ஒருவேளை அந்த தெய்வத்தை குறித்து யாராவது தவறா ஒரு வார்த்தை பேசிட்டு அந்த ஜனங்க அவனை கட்டி கொண்டு போய் அந்த மரத்துக்கு கீழே உட்கார வச்சாங்கன்னா கொஞ்ச நேரத்திலே அவன் ரத்த வாந்தி கக்கி செத்துருவான். அந்த மரத்தில் இருக்கிற நூற்றுக்கணக்கான ஆவிகள் இறங்கி வந்து அந்த மனிதனை கொன்றுவிடும். அப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு மரம் தான் அந்த மரம். இவர்கள் சவால் விட்டார்கள் பிரதர் வில்பிரட்டிடம், அந்த மரத்தை நீ டச் பண்ணிட, நீ சொல்ற ஆண்டவர் உண்மையானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம். அவர் கைகளில் ஒரு பெரிய கோடாரி ஒன்றை கொண்டு வந்து கொடுத்தார்கள். சவால் விட்டு எல்லாரும் சுத்தி அமர்ந்து கொண்டார்கள். இந்த மரத்தை நீ வெட்டு, உன்னால முடிஞ்ச அந்த மரத்தை ஏதாவது செஞ்சு பாரு, நீ என்ன ஆகுறன்னு பார். ஒரு கோடாரியை கொடுத்தாங்க, சுத்தி உட்கார்ந்துக்கிட்டாங்க. வில்பிரட் ஆண்டவரை நோக்கி ஒரே ஜெபம் செய்தார். ஆண்டவரே, கிதியோன் கைகளிலே இருந்த கர்த்தருடைய பட்டயத்தை போல இந்த கோடாரி கர்த்தருடைய கோடாரி, இந்த கோடாரி வல்லமையான கோடாரியா மாற்றுங்க. இப்பொழுது இந்த ஜனங்களுடைய மூட நம்பிக்கைகளை
இந்த மரத்தில் கிரியை செய்கிற ஆயிரக்கணக்கான மந்திர ஆவிகள், செத்த ஆவிகளை இந்த வல்லமை நிறைந்த கோடாரியா இதை மாற்றப்பட்ட பிறகு இதை நான் வெட்டி வீழ்த்த எனக்கு ஒரு அபிஷேகம் வேண்டும். ஜெபித்தார், கோடாரியை எடுத்தார், மரத்தை வெட்ட ஆரம்பித்தார். எப்படி ஒரு மனிதனால் அவ்வளோ பெரிய மரத்தை வெட்டி வீழ்த்த முடியும்னு தெரியாது. ஆனால் கர்த்தருடைய மகா வல்லமை பிரதர் வில்பிரட் மேலே இருந்ததுனால காலையில் ஆரம்பித்து வெட்ட ஆரம்பித்தார். மாலையில் அந்த மரத்தை அப்படியே சரிந்து விழும்படியாய் வெட்டி வீழ்த்தி தள்ளினார். ஹல்லேலூயா! அந்த மரத்தில் கிரியை செய்த ஆயிரக்கணக்கான ஆவிகள் வெளியே ஓடியது. அவ்வளவுதான். அந்த மரம் விழுந்த உடனே அவ்வளவு பேரும் முட்டில நின்னா, நீ சொல்ற ஆண்டவர் உண்மையானவர், எங்களுடைய தெய்வங்களை காட்டில நீ பிரசங்கிக்கிற ஆண்டவர் வல்லமையானவர்னு சொல்லி முதல் அந்த கூட்டத்தார் அனைவரும் அவர் பிரசங்கித்த இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா! ஆண்டவருடைய மகா பலன் உண்மையில இருக்கும்போது எந்த மந்திரமோ, எந்த மந்திர சக்திகளோ, செய்வினையோ, ஏவலாவிகளோ ஒன்றுமே நம்மளை செய்ய முடியாது. அதனாலதான் ஆண்டவர் போயிட்டு பிலேயாம் கிட்ட சொல்றாரு, ஏய் பலிக்காது, உன் மந்திரம்லாம் என் பிள்ளைகள் வாழ்க்கையில பலிக்காது. இந்த இஸ்ரவேல் ஜனங்க வனாந்தரத்தில் இருக்கிறாங்க. இப்போ மோவாப் என்கிற ஒரு தேசத்தை அவர்கள் கடந்து சென்றாதான் அவர்கள் கானானுக்குள்ள போக முடியும். ஆனா இந்த மோவாப் தேசத்தை அவர்கள் கடக்க கூடாதபடி இந்த பாலாக் என்கிற ராஜா என்ன பண்றான், இவர்களை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். சண்டை போட்டு தடுத்து நிறுத்த முடியாது. ஏன்னா இவங்க எகிப்தையே அடிச்சு நாசம் பண்ணிட்டு வந்தவங்க. வல்லரசாக காணப்பட்ட எகிப்தையே அடிச்சு ஒன்னலாத நாசமாக்கி எகிப்தின் சேனையெல்லாம், பார்வோனையும் அவன் சேனையும் செங்கடலில் முழுகடித்து சாப்பிட்டு ஏப்பம் விட்டு வந்தவங்க. இந்த ஜனங்க கிட்ட கத்தி பட்டையெல்லாம் செல்லாது. ஆனா இவங்களை எதனால மடக்கலாம்? ஒரு ஐடியா, மந்திரம் செஞ்சா இவங்களை மடக்கலாம். இன்றைக்கு நிறைய பேர் உங்ககிட்ட எதிர்த்து போராட உங்களுக்கு பலன் இல்லை. சண்டை வந்தா நீங்கெல்லாம் சும்மா விடுவீங்களா? மண்டையை ஒடிச்சிட மாட்டீங்க கட்டையை எடுத்து. அப்படிப்பட்ட ரவுடிங்க தானே நம்பலாம். ஏதோ ஏசப்பா பிள்ளையா மாதிரி ஆலயத்தில் ஆட்டுக்குட்டியா உட்கார்ந்துட்டான். உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. அதனால என்ன பண்ணுவான், மந்திரம் செஞ்சு உங்களை முறியடிப்பான். இஸ்ரவேல் ஜனங்களை சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. அதனால ஒரு சூழ்ச்சி பண்ணா யாரை வச்சு மந்திரம் பண்ணலாம்? சாதாரண மந்திரவாதிலாம் இதுக்கு செல்லுபடி ஆக மாட்டான். ஆகவே தலை சிறந்த ஒரு மந்திரவாதியா இருக்கணும். தேசத்திலே பெரிய ஒரு மந்திரவாதியா இருக்கணும். யாரை பிடிக்கலாம்? பீலேயாம் என்கிற ஒருவனை தேடி சென்றார்கள். பீலேயா எப்படிப்பட்டவன்? அவன் பார்க்க ஆண்டவர் பிள்ளை மாதிரி தெரிவான். ஆனா அவன் ஆண்டவர் பிள்ளை கிடையாது. அவன் பார்க்க கர்த்தர் சொல்றாருன்னு சொல்லுவான். ஆனா அவன் சொல்றது கர்த்தர் சொல்லுவது கிடையாது. அவனுக்குள்ள ஒரு சர்ப்பம் இருந்தது. அவனுக்குள்ள ஒரு குறி சொல்லுகிற ஒரு சர்ப்பத்தின் ஆவி இருந்தது. இன்றைக்கு நிறைய ஊழியக்காரர்கள் அவர்கள் பார்ப்பதற்கு அப்படி நல்லா தெரிவாங்க, அப்படி தீர்க்க தரிசனம் உரைக்கிற மாதிரிலாம் தெரிவாங்க. ஆனால் கர்த்தருடைய ஆவியை கொண்டு அதை செய்ய மாட்டாங்க. அவங்களுக்குள்ள வேற ஒரு ஆவி கிரியேச்சு. அல்லேலூயா! எச்சரிக்கை. அவங்களுடைய கனிகளை பார்த்து நீங்க அடையாளம் கண்டு கொள்ளணும். இந்த பீலேயாமை போய் கொண்டு வர சொல்றான். அந்த பீலேயாமை குறித்து யோசுவா புத்தகத்துல 14:22 யோசுவா 14:22 அதுல சொல்லப்படுது, பேயோரின் குமாரனாகிய பீலேயாம் என்னும் குறி சொல்லுகிறவன். யாரு? யார் அவன்? தீர்க்கதரிசின்னு சொல்லல பைபிள். அவன் எப்படிப்பட்டவன்? குறி சொல்லுகிறவன். கர்த்தர் சொன்னார் என்று சொல்லுவான். ஆனா கர்த்தர் சொல்லல. அவனுக்குள்ள இருந்த ஒரு சர்பத்தின் ஆவி, அவனுக்குள்ள இருந்த ஒரு பிசாசின் வல்லமை. இப்ப இவனுக்கு கூலி கொடுத்து கொண்டு போறாங்க. வாப்பா, அந்த ராஜா சொல்லி அனுப்புறான். பாலாக் ராஜா, நீ யார் ஆசீர்வதிக்கிறியோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகும், நீ யார சபிக்கிறியோ அவர்கள் சபிக்கப்படுவார்களாமே, நீதான் இந்த கூட்டத்தை வந்து சபிக்கணும்னு சொல்லி இந்த பாலாக் ராஜா பீலேயாம கூலி கொடுத்து அனுப்பி வைக்கிறான். ஆண்டவர் தடுக்கிறார். டேய் அங்க போவாத, அது ஏன் ஜனங்க, நீ அங்க போவாத, அந்த ஜனங்களை நான் ஆசீர்வதித்திருக்கிறேன், அந்த ஜனங்களை நீ டச் பண்ணக்கூடாது. ஆனா கர்த்தர் சொல்லி அதை மீறி இவன் வருகிறான்.
மீறி வருகிறான். புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ வந்த அவன் என்ன பண்றான், இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய எண்ணிக்கையை பார்க்க ஒரு மலையின் மேல் ஏறி நிற்கிறான். அந்த மலையின் மேல் ஏறி நின்றவன் 7 பலிப்பிடங்களை கட்டுகிறான். ஒவ்வொரு பலிப்பிடத்திலையும் ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் பலி செலுத்தப்படுகிறது. 7 பலிப்பிடங்களுக்கு 7 காளை 7 ஆட்டுக்கடா. யோசிச்சு பாருங்க, 7 பலிப்பிடங்களை கட்டுறான். யாருக்கு? கர்த்தருக்கு கட்டினானா? இல்ல, பிசாசுக்கு சக்தி கொடுக்க, பிசாசுக்கு கொஞ்சம் வல்லமையை கொடுக்க. அப்பதான் இந்த ஜனங்களை சபிக்க முடியும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத பலிப்பிடம், சாத்தானுக்கு சிந்தப்பட்ட ரத்தம் சிந்தப்பட்ட பலிப்பிடம். திரும்ப அந்த இடத்துல முயற்சி செய்யறான், சபிக்கலான்னு வாயை திறந்தா அவனால முடியல. கர்த்தர் வந்து நிக்கிறார். அங்கிருந்து வேற ஒரு இடத்துக்கு போகிறான், வேற ஒரு டைரக்ஷன். அந்த ஜனங்களை பார்த்து அந்த மலையில 7 பலிப்பிடங்களை கட்டுறான். ஒவ்வொரு பலிப்பிடத்திலையும் ஒரு காளை ஒரு ஆட்டு கடா என்று சொல்லி பலி எடுக்கிறான். அந்த இடத்துல வாயை திறக்கிறான். அந்த இடத்துல அவனால சபிக்க முடியல. வாயை திறந்தா ஆசீர்வாதமான வார்த்தைகளா வாயிலிருந்து கொட்டுது. 3வது இடத்துக்கு போகிறான். அந்த இடத்துல 7 பலிப்பிடங்களை கட்டுறான். காளை ஆட்டுக்கடா ஒவ்வொரு பலிப்பிடத்திலையும் சிந்துறான். அவனால ஒண்ணுமே செய்ய முடியல, ஒண்ணுமே செய்ய முடியல. அவன் வாயை திறந்தா வாயிலிருந்து சாபமான வார்த்தைகளை காட்டிலும் என்ன வருது? உபாகமம் 23:5 சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவிசாய்க்க மனதில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாய் மாற பண்ணினார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இன்றைக்கு ஆண்டவர் அந்த சாபங்களை உனக்கு ஆசீர்வாதமா மாற்றுவார். நாளைக்கு அமாவாசைல எவெல்லாம் உட்கார்ந்து ஓம் ரீம் போம்னு சொல்றான், ஆண்டவர் அவன் வாயில என் ஜனங்களை ஆசீர்வதிங்க, தேவனுடைய பிள்ளைகளை கோடா கோடியா பெருக பண்ணுங்க, அவர்களை சுகத்தோடு வாழ, அவன் மந்திரம் சொன்ன அந்த வார்த்தைலாம் வசனமா வெளியே வரும். கர்த்தர் இதை செய்ய வல்லவர்னு எத்தனை பேர் நம்புறீங்க? கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. அந்த சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற பண்ணினார். பாலாக்கு வந்து சொல்றான், டேய் உன்னை நான் எதுக்கு கூப்பிட்டு வந்தேன்? இவங்களை சபிக்க சொன்னா நம்ம இவங்க நல்லா இருப்பாங்க, பெருகுவாங்க, ஆசீர்வாதமா இருப்பாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற பிலேயாமுக்கே ஒன்றும் புரியல. சபிக்கலாம் தான் வாயை திறக்கிறேன், தொண்டை வரைக்கும் சாபமான வார்த்தைகள் தான் வெளியே வருது. ஆனா நாவிலிருந்து வெளியே வரும்போது இந்த ஜனங்க பெருகுவாங்க, இவங்க வளருவாங்க, இவங்க செழிப்பாங்க, இவங்களை அசைக்க முடியாது, இவங்க கோடியா பெருகுவாங்க வார்த்தைகள் வாயிலிருந்து வெளியே வருகிறது. நான் சொல்றேன், உங்களுக்கு விரோதமா மந்திரம் செய்யறவன் எல்லாருடைய வாயிலையும் ஆண்டவர் சாபத்தை ஆசீர்வாதமா இன்றைக்கு திருப்புவார். பயப்படாது, நல்லா கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றிகளை சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்பதான் ஆண்டவர் பிலேயாமை பார்த்து சொல்றாரு, ஏய் பிலேயாமே, ஏன் ஜனங்களை அசைக்கவே முடியாதுடா உன்னால. ஒரு தலையில் இருக்கிற ஒரு முடிய கூட பிடுங்க முடியாது உன்னால. ஏன் தெரியுமா? என் ஜனங்களுக்கு காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் இருக்கு. என்ன பலன் சொல்லுங்க? உங்ககிட்ட இருக்கிறது சாதாரண பலன் இல்லை. சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, உங்க மேல இருக்கிறது அது சாதாரண பலன் இல்லை, காண்டா மிருகத்தின் பலன். சொல்லுங்க, பின்னாடி திரும்பி பார்த்து சொல்லுங்க, பின்னாடி திரும்பி பார்த்து முடியன்னா கழுத்தெல்லாம் திருப்பி, ஏன் சிஸ்டர் ஏன் இப்படி டல்லா இருக்கிறீங்க? உங்ககிட்ட இருக்கிறது சாதாரண பலன் இல்லை, உங்க மேல இருக்கிறது காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை குறிப்பா சொல்றார். பிலேயாமடே, நான் சாதாரண நோஞ்சா நினச்சிக்கிட்டேன் எங்கால நீ பலவினா ஊதுனா ஃபூன்னு ஊதுனா விழுந்து போகிற லூஸ் மோகம் நினச்சிக்கிட்டியா என் பிள்ளைங்களே? காண்டா மிருகண்டா என் பிள்ளைங்க. காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்குள்ள இருக்குது. அவர்கள் ஆவியில காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் உண்டு. அசைக்க முடியாத அளவு பலன், தொட முடியாத அளவு பலன், அவர்களை நெருங்க முடியாத அளவுக்கு பலன். பிலிப்பியர் 4:13 சொல்கிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பிசாசு நம்மை பலவீனப்படுத்துவான்,
தேவன் அவரது ஆவியை நம்மேல் ஊற்றி நம்மை பலனடைய செய்வார். ஹல்லேலூயா. பிசாசு பாருங்க, அவனுடைய மெயின் டார்கெட் என்னன்னா உடம்ப டயர்டாக்குவான், உடம்ப டல்லாக்குவான், உடம்புல இருக்கிற எனர்ஜியை திருடுவான். நீங்க பலனோடு இல்லாதபடி ஒரு டயர்ட்னஸ் அப்படியே உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி உடம்பு கை கால் வலி, முதுகு வலி, தலை வலி, கால் வலி பலவீனப்படுத்துவான். இதுதான் பிசாசு, பலவீனப்படுத்துகிறவர். ஆனால் கர்த்தர் பலவீனப்படுத்துகிறவர் அல்ல, உன்னை பலனடைய செய்கிறவர். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். பலவீனத்தோடு உள்ள வந்தீங்களா, வெளியே போகும்போது காண்டா மிருகம் மாதிரி போவீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க அதை? நம்புறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க போதும். ஆமென். கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறவர், பலப்படுத்துகிறவர். நீ எவ்வளவு பலவீனமா இந்த கூட்டத்துக்கு வந்திருந்தால், நான் சொல்றேன், நீங்க திரும்பி போகும்போது ஒரு புதிய பலத்தோடு தான் திரும்பி போகும். பைபிள்ல ஒரு 3 விதமான பலன் உண்டு. முதல் பலன் கழுகுக்கு சமமான பலன். ஏசாயா 40:31 சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவர்களுக்கு வரக்கூடிய ஒரு பலன் கழுகுக்கு சமமான ஒரு பலன். இந்த பலன் என்ன செய்யும்? உங்களை அப்படி உயர எழும்ப செய்யும். ஹல்லேலூயா. உங்க அபிஷேகத்தை அப்படி தூக்கி விடும். கழுகுக்கு சமமான பலன் உங்களுக்குள்ள இருக்கிற வரன்கள் அப்படி லிஃப்ட் பண்ணி விடும், மேல தூக்கி விடும். உங்கள் ஜெப ஆவி அப்படி மேல தூக்கி விடும். கழுகுக்கு சமமான பலன் வரும்போது நீங்க எழும்பி உயர பருப்பீங்க. ஜனங்கள்லாம் உங்களை அப்படி பார்ப்பாங்க, எப்படிடா இப்படி இருந்தவன் இப்படி ஆயிட்டான், எங்கேயோ போயிட்டானே, நம்ம எப்படியோ இருப்பான்னு மந்திரம் வச்சா இவனை எங்கேயோ கோடி மடங்கு உயரத்துக்கு போயிட்டானே, நம்ம ஏணி வச்சாலும் எட்ட முடியாத அளவு, ஏரோப்ளைன்ல பறந்தாலும் பிடிக்க முடியாத அளவு உயரத்துல போயிட்டானே. கழுகுக்கு சமமான பலன் அது. ஆண்டவர் அதை செய்வாரு பாருங்க. இந்த வருஷம் அது நடக்கும் பாருங்க. யார் யாரெல்லாம் உங்களை அப்படி மட்டுப்படுத்தி அப்படி கீழே தள்ளி நீங்க மண்ணோடு மண்ணா செருப்பா இருக்கணும், இதெல்லாம் இப்படி செஞ்சாங்களோ, ஆண்டவர் அவர்களுக்கு முன்பதாகவே நினைச்சு பார்த்தாலும் உங்களை தொட முடியாத உயரத்துக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஊழியத்திலும் வருமானத்திலும் கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் செழிப்பிலும் ஆண்டவர் உங்களை அவ்வளவு மேன்மையான இடத்துக்கு கொண்டு போவார். காரணம், தேவ சமூகத்தில் காத்திருக்க வந்தல்ல, உனக்குள்ள ஒரு கழுகுக்கு சமானமான ஒரு பலன் இறங்குகிறது. உங்க குடும்பம் உயரும் சிஸ்டர். சும்மா அப்படியே நிலைமையில இருக்க மாட்டீங்க. நான் சொல்றேன், உங்க குடும்பம் உயரும். உன் சத்துருக்கெல்லாம் வயிறெறிஞ்சு சாவா இந்த ஆண்டு. அந்த அளவு கத்தரவன் வைத்தறிச்சல் படுற அளவு உங்களை உயர்த்த போறார். ரபாக்கா துரகடலபா. அவங்க கண்களுக்கு முன்பதாகவே உங்க பிள்ளைங்க வந்து கார்ல இறங்குவாங்க, வெளிநாடுக்கு பயணித்து போவாங்க, ஊழியம் செய்வாங்க. ஹல்லேலூயா. உன் வீட்டை தேடி கூட்டங்கள் வர ஆரம்பிக்கும். ஒரு சமாதானத்தை கர்த்தர் எல்லையில கொடுப்பார். உன் சத்துருவின் கண்களுக்கு முன்பதாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்த ஒரு கழுகுக்கு சமமான பலனை கொடுத்து ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. அடுத்த பலன் மான்கால்களுக்கு ஒத்த பலன். ஆண்டவர் சொல்றாரு, மான்கால்களுக்கு ஒத்த பலன். ஆபக்குக் 3:19 அவர் என் கால்களை மான்கால்களை போல ஆக்கி உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். உயர்ந்த ஸ்தலம். மான்கால்களுக்கு ஒத்த பலன் ஆண்டவர் எதற்கு தேவ பிள்ளைகளுக்கு தரார்? இந்த மான்கால்கள் என்பது இந்த சாதாரண மான் இல்லை, இது மலையில வாழக்கூடிய வரையாடு. வரையாடு பார்த்துருக்கீங்களா? வரையாடு தெரியலனா இன்னைக்கு போய் கூகுள் பண்ணி பாருங்க, வரையாடுனா என்னன்னு. இந்த சாதாரண மான் இல்லை, வரையாடு. ஒரு பக்கம் ஆட்டை போல இருக்கும், மறுபக்கம் மானை போலவும் இருக்கும். மானும் ஆடும் கலந்த மாதிரி இருக்கும். இவ்வளவு உயரம் இருக்கும். நான் ஒரு முறை மூணாறு போயிருந்த போது அங்கே ஒரு மலையில் ஆக்சஸே பண்ண முடியாத ஒரு மலையில்
ஒரு பிரதர் எங்களை கூட்டிக்கிட்டு போனார். இங்கே வாங்க பாஸ்டர், நான் உங்களுக்கு என்ன இருக்குதுன்னு காமிக்கிறேன் பாருங்கன்னு போய் பார்த்தா அந்த மலை ஃபுல்லாக வரையாடுகள். அந்த மான்கள் எப்படி நிற்கிதுன்னா, இப்படி இருக்கும் மலை, அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மலையில் அந்த மான்கள் அப்படி நின்றுக்கிட்டு இருக்கோம். எப்படிடா அவ்வளோ உயரத்தில் ஏறிச்சுது, ஆச்சரியமாக இருக்கும். ஸ்லிப்பே ஆகாது, அதனுடைய கால்கள் சறுக்கி கீழே விடாது. அந்த இப்படி இருக்கிற மலையில் அப்படியே உயர 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 ஏறிட்டு போவோம். எந்த மிருகங்களும் கிட்டே நெருங்க முடியாது. காட்டில் வாழக்கூடிய எந்த மிருகங்களும் இந்த வரையாடுகளை மாத்திரம் வேட்டையாட முடியாது. ஏன்னா அவைகள் இருக்கிற அந்த பாதை சரிவான பாதை, எந்த மிருகங்களும் அதை டச் பண்ண முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு அப்படிப்பட்ட மான்கால்களை நான் தருவேன். மான்கால். ஆபக்குக் தீர்க்க தரிசனம் புத்தகத்தை தொடங்கும் போது ஆபக்குக் சொல்றார், ஆண்டவரே நீர் எது வரைக்கும் பொறுமையா இருப்பீர்? என் சத்துருக்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எங்களை எவ்வளோ வேதனைப்படுத்தி, எங்களை கஷ்டப்படுத்தி, அவமானப்படுத்தி, எங்களை காலுக்கு கீழே அப்படி நசுக்கி வச்சிருக்கிறான். நீங்கள் எவ்வளவு நாள் அதை பார்த்துட்டு சும்மா இருப்பீங்க ஆண்டவரே? நாங்கள் மட்டுப்பட்டு இருக்கிறோம், எங்கள் பொருளாதாரம்லாம் சுத்தமாக அடி வாங்கி போச்சு, எங்கள் வீடெல்லாம் இழந்து போயிட்டோம், எங்கள் குடும்பம்லாம் செதறி போச்சு, எங்களை இன்னும் இருக்கிறாங்க, நீங்கள் எவ்வளவு நாள் பொறுமையாக இருப்பீங்க? நம்ம அப்படி நிறைய நாட்கள் ஜெபிச்சிருக்கிறோமா இல்லையா? ஏன் ஆண்டவரே எவ்வளோ நாட்கள் போயிட்டோம், ஆண்டவரே மன இறங்க மாட்டீங்களே, எவ்வளோ ஜெபம் பண்ணிட்டேன். இப்படி தான் ஆபக்குக்கும் ஜெபிக்கிறார். ஆபக்குக் தீர்க்கதரிசி கர்த்தரை பார்த்து இப்படி தான் சொல்றார், எவ்வளவு நாட்கள் பொறுமையா இருப்போம் ஆண்டவரே. ஆனா அப்படி புலம்பலோடு ஆரம்பித்த ஆபக்குக் தீர்க்கதரிசியினுடைய புத்தகம் முடியும் போது இந்த வசனத்தோடு தான் அவர் முடிக்கிறாரு. எனக்கு மான்கால்களுக்கு ஒத்த பலனை தந்து என்னை உயர்ந்த ஸ்தலங்களில் கர்த்தரனை ஏற பண்ணுவார். அப்படின்னா சிறுமப்படுத்தி வச்சிருந்தாங்க பாருங்க கால்களுக்கு கீழே ஜனங்கள், அங்க இருந்து கர்த்தர் உங்களை பிடுங்கி உங்க கால்களை மான்கால்களுக்கு ஒத்த பலனை கொடுத்து ஒரு சத்ருவும் உன்னை நெருங்க முடியாத உயரம், ஹல்லேலூயா, உயரத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போவார். உங்க பொருளாதாரத்தை உயர்வுக்கு கர்த்தர் கொண்டு போவார். இழந்த ஆசீர்வாதங்களை உயர்வுக்கு கர்த்தர் கொண்டு போவார். நீங்க வடித்த கண்ணீர், சிறுமைப்பட்ட நாட்கள், துன்பத்தை கண்ட வருஷங்கள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் சரியான பலனை உங்களுக்கு கொடுத்து உயர்ந்த ஸ்தலங்களில் உங்களை ஏற பண்ணுவார். நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. விளங்குதான் நான் சொல்றது உங்களுக்கு? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ தான் கழுகு. உன் கால் சாதா கால் இல்லை. நீ மூட்டு வலி அந்த வலின்னு சொல்லிட்டு இருக்காத. உன் கால் மான் கால், சர்வலான பகுதியிலும் ஏறி செல்லுகிற மான்கால், உயர்ந்த இடத்தை நோக்கி செல்லுகிற மான்கால்கள். உன் கால் மேல அந்த அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உன் காலை எந்த மந்திரத்தினாலும் கட்ட முடியாது. உன் காலுக்கு போடப்பட்ட கட்டெல்லாம் கர்த்தர் இன்றைக்கு உடைத்து உன்னை உயர்ந்த ஸ்தலங்களுக்குள் ஆண்டவர் இன்றைக்கு தூக்கி செல்லுவார். ஹல்லேலூயா. உயர்ந்த ஸ்தலங்களுக்கு போகும்போது உங்களுக்கு என்ன நடக்கும்? கீர்த்தி, புகழ்ச்சி, ஐஸ்வர்யம், ஜீவன், கனம் உண்டாகும். ஹல்லேலூயா. மூன்றாவதாக காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். சொல்லுங்க, மூன்றாவதாக காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். எதுக்குன்னா இந்த மந்திரம், பிசாசு, போராட்டம் இதெல்லாம் அடிச்சு நொறுக்க தான் காண்டாமிருக பலன். விளங்குதா உங்களுக்கு நான் சொல்றது? எத்தனை பேருக்கு புரியுது? காண்டாமிருக பலன் அடிச்சு நொறுக்கி புல்டோசர் மாதிரி தள்ளிக்கிட்டே போகலாம். புரியுதுங்களா? புல்டோசர் எடுத்து ஓட்டி பாருங்க, அடிச்சு நொறுக்கி எல்லாத்தையும் தள்ளிக்கிட்டு போவோம் பாருங்க. நீங்க பக்கத்தில் பார்த்துருங்க, நீ புல்டோசர். அடிச்சு நொறுக்கி சத்ருவை தூக்கி கவிழ்த்து போடுகிற புல்டோசர். ஃப்ரெண்டு சமீபத்தில் ஒரு பையனுக்கு பேர் வச்சார். இவன் பேர் இனி காட்வின் இல்லை, இவன் பேர் இனி புல்டோசர்னு வச்சார். விலங்குதான் நான் சொல்றது? அதுதான் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். இந்த காண்டாமிருகத்துக்கு கூட சமமா எந்த மிருகமும் சண்டை போட முடியாது. ஏன்? இந்த காண்டாமிருகம் அடிச்சு தூக்கி தள்ளி நொறுக்கிட்டு போயிடும் எந்த மிருகமா இருந்தா. அதுதான் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். இன்றைக்கு ஆண்டவர் என் பிள்ளைங்களுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன்னு சொல்றாருன்னா, அப்ப இந்த மிருகத்துக்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. மிருகத்துக்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குது.
காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அப்ப இந்த காண்டாமிருகத்துக்கு என்ன மாதிரி பலன் இருக்குது என்பதை நம்ம கொஞ்சம் பார்க்கணும். அல்லேலூயா. இந்த காண்டாமிருகத்தை இன்னைக்கு நம்ம பார்த்தா மேய போறோம். விளங்குதா உங்களுக்கு? சரி. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன்னு சொல்றாரு அப்படின்னா என்ன? ஏன் மந்திரம் செய்யும் போது இதை கர்த்தர் சொல்றார்? ஒத்த மந்திரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, 21 பலிப்பிடங்களை கட்டிட்டான், ஏராளமான ரத்தத்தை ஓட விடுறான். சும்மாவா? எத்தனை ஆடு எத்தனை மாடு ஒரு காலன்னா சும்மாவா? ரத்தம் கழுத்தத்தை எவ்வளோ ரத்தம் ஓடும். அந்த மலைலாம் ரத்தமா, 3 மலையிலையும் ரத்தத்தால் நினைச்ச அவ்வளவு மந்திரம், ரத்தம் சிந்தி செய்யப்பட்ட மந்திரம். ஆனால் இஸ்ரவேலர்களுடைய தலை மயிர் ஒன்று கூட பிடுங்க முடியல. ஏன் தெரியுமா? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். நான் சொல்றேன், நாளைக்கு அமாவாசை, ஐயோ என்னாவி, உன் மேல காண்டாமிருகத்து, அது வரும்போதே முட்டி தூக்கி தள்ளக்கூடிய ஒரு அபிஷேகம் உன் மேல இருக்குது. விளங்குதா சிஸ்டர்? நீங்க சாதாரணமான ஆள் இல்லை சிஸ்டர், நீங்க சாதாரணமான, நீங்க காண்டாமிருகம். நீ சாதாரணமான ஆள் இல்லை, உனக்குள்ள ஒரு பலன் இருக்குது. ஒன்னும் எதிர்க்க நிற்கவே முடியாது. பயப்படாதீங்க. ஒன்று கூட உங்க எதிர்க்க நிற்கவே முடியாது. 1000-10000 ஆட்கள் வந்தாலும் உன்னை டச் பண்ணி அசைக்க முடியாது. ஏன்னா உனக்குள்ள இருக்கிறது பரிசுத்த ஆவியனுடைய ஒரு வல்லமை, பரிசுத்த ஆவியனுடைய அபிஷேக பலன் உனக்குள் உண்டு. ஹல்லேலூயா. நல்லா கேளுங்க. இன்னைக்கு இந்த காண்டாமிருகத்தை குறித்து நான் சில குணாதிசயங்களை சொல்றேன் வேதத்தின் அடிப்படையில். ஆண்டவர் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன்னு சொல்லும் போது முதல்ல இந்த காண்டாமிருகத்தினுடைய கொம்பு தான் விசேஷித்தமானது. காண்டாமிருகத்துக்கு கொம்பு உடைஞ்சிடுச்சுன்னா காண்டாமிருகம் சண்டை போடாதான் அதுக்கு பிறகு இந்த மிருகத்துக்கிட்டே. ஒரு முறை அந்த காண்டாமிருகத்தினுடைய கொம்பு உடைஞ்சு போச்சு அப்படின்னா அடுத்தது அந்த காண்டாமிருகம் யாருக்கிட்டையும் சண்டை போடாது. ஏன் தெரியுமா? அந்த காண்டாமிருகத்துக்கு அதனுடைய கொம்பு ரொம்ப முக்கியம். அந்த கொம்பு இருந்தால் தான் மற்ற விலங்கினங்கள் காண்டாமிருகத்தை நெருங்க முடியாது. அந்த கொம்பு இருந்தால் தான் காண்டாமிருகம் தன்னுடைய கூட்டத்தில் ஒரு ராஜாவாக இருக்க முடியும். அப்போ இந்த காண்டாமிருகத்துக்கு முதல் முக்கியமானது எதுனா அதனுடைய கொம்பு. காண்டாமிருகத்தினுடைய கொம்பு. காண்டாமிருகத்தினுடைய கொம்பு எதற்கு அடையாளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ராஜரீக அபிஷேகத்திற்கு அடையாளம். அதனால தான் பைபிளில் சங்கீதம் 92:10, சீக்கிரம் எடுத்து வாசிங்க. சங்கீதம் 92:10, சங்கீதம் 92:10. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். திரும்பி எல்லாரும் சேர்ந்து வாசிங்க சத்தமா. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்றான், ஆண்டவரை என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். நான் புது எண்ணெயால் அபிஷேகிக்கப்படுகிறேன். ஷக்கரபலகதுரா. தாவீது எவ்வளவு அழகா செய்யும். காண்டாமிருகம் கொம்பை போல உயர்த்துங்க ஆண்டவரே. எந்த காண்டாமிருகத்துக்கு கொம்பு உயரமா இருக்குதோ அந்த காண்டாமிருகம் தான் அதுக்கு கீழாக இருக்கிற தன்னுடைய இனத்துல தலைவனாக இருக்குமா. மற்ற காண்டாமிருகம்லாம் எந்த தன்னுடைய இனத்துல ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கும் போது அவைகள் எப்படி தேர்ந்தெடுக்க தெரியுங்களா? நம்ம இனத்துல யாருடைய கொம்புடா பெருசா இருக்குது அவனை தான் நமக்கு தலைவனை அப்பாயிண்ட் பண்ணணும். ஸோ எந்த காண்டாமிருகத்தினுடைய கொம்பு உயரமா இருக்குதோ அந்த காண்டாமிருகம் தான் அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கி அதுதான் வழி நடத்துமா அந்த கூட்டத்தை. புரியுதா நான் சொல்றது? தாவீது எவ்வளவு அழகா ஜெபிக்கிறார் பாருங்க. என் கொம்பை உயர்த்துங்க ஆண்டவரே, காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துங்க. அதனால தான் ஆண்டவர் ஆடு மேய்க்கிற அவனை ராஜாவா உயர்த்தினார். அந்த கொம்பு உயர்த்தப்படுவது என்பது ஒரு ராஜரீக அபிஷேகத்திற்கு அது அடையாளம், ஒரு ஆளுகை தன்மைக்கு அது அடையாளம். நான் விசுவாசிக்கிற ஆண்டவர் உங்கள் ஒவ்வொரு கொம்பையும் காண்டாமிருகத்தின் கொம்பாய் உயர்த்துவார். உங்கள் தலைகளை உயர்த்துவார். ஹல்லேலூயா. உங்க தலைமையில இன்றைக்கு ஒரு ராஜரீக அபிஷேகத்தை ஆண்டவர் ஊற்றுவார், 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 ஊற்றுவார். யாருடைய கொம்பு உயரும் அப்படின்னு பைபிள் சொல்லுது?
யாருடைய கொம்பு உயருமா? அன்னாள் சொல்லுகிறா 1 சாமுவேல் 2:10, தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார். யார் உயர்வீங்க தெரியுங்களா? யார ஆண்டவர் அபிஷேகிக்கிறாரோ அவங்க கொம்பு தான் உயருமா. அதனால தான் அபிஷேகம் ரொம்ப முக்கியம் சிஸ்டர். உங்களுக்கு சும்மா நான் ஏதோ வந்தேன் போனேன்னு நீங்கள் போனீங்கன்னா ஏதோ ஒரு பிளெஸிங் எடுத்துகிட்டு போவீங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உங்கள் வீட்டில் நீங்கள் செழிக்கணும், எழும்பணும், உங்களுக்கு ஒரு மேன்மை வரணும், கனம் வரணும், உங்கள் ஊழியத்தில் ஒரு உயர்வு வரணும், சொந்தக்காரர்கள் மத்தியிலலாம் நீங்கள் மேன்மையோடு தலை நிமிர்ந்து நிற்கணும்னா உங்கள் கொம்பு உயரணும். உங்கள் கொம்பு உயரணும்னா உங்கள் மேலே அபிஷேகம் இறங்கணும். என்ன இறங்கணும்? தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார். யார் மேல அபிஷேகம் இருக்குதோ அவங்க என்ன ஆவாங்க தெரியுங்களா? உயர்ந்துகிட்டே இருப்பாங்க, செழித்து கொண்டே இருப்பாங்க. அவங்கள கண்ணீர், பிரச்சனை, உபத்திரவம், பிசாசம் இதெல்லாம் ஒண்ணுமே டச் கிட்டையே சேரவே முடியாது. ஏன்? அந்த மனுஷன் மேல அபிஷேகம் இருக்கிறதுனால அவன் கொம்பு நாளுக்கு நாள் உயர்ந்துகிட்டே தான் இருக்கும், வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? அவன் வெட்ட வெட்ட வளருவான், அவன் வெட்ட வெட்ட வளருவான். கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. நீதிமான டிஸ்டர்ப் பண்ணாதே. அவன் வெட்ட வெட்ட வளருவான். உன் மேல அபிஷேகம் இருக்கும் போது வெட்ட வெட்ட உன் கொம்பு வளர்ந்துகிட்டு தான். வெட்ட வெட்ட வளருவான், கொட்ட கொட்ட உயருவான். திட்டம் போட்டு மடக்கிடலாம் என்று எண்ணாதே, திட்டம் போட்டு மடக்கிடலாம் என்று எண்ணாதே. கட்டி போட்டு முடக்கிடலான்னு கனவு காணாதே. அவன் முட்டி போட்டு ஜெபிச்சான்னா நீ முதுக காட்டி ஓடிடுவ. முட்டி போட்டு ஜெபிச்சான்னா நீ முதுக காட்டி ஓடிடுவ. அவ ஆள அகலம் தெரியாம கால விடாதே, அவ நீல உயரம் தெரியாம மாட்டிக்கொள்ளாதே. அவ ஆள அகலம் தெரியாம அவன் வெட்ட வெட்ட வளருவான், கொட்ட கொட்ட உயருவான். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? நான் சொல்றேன், மந்திரம் பண்றவன் பண்ணிக்கிட்டே இருக்கட்டும், அதை தான் கர்த்தர் யூஸ் பண்ணி உனக்கு படிக்கட்டா மாத்தி உயர்த்திக்கிட்டே. அல்லேலூயா. ஒவ்வொரு மந்திரமும் உங்களுக்கு ப்ரொமோஷன். விளங்குதான் நான் சொல்றது? நல்லா தெரிஞ்சுக்க. மந்திரம் பண்றவன் பண்ணட்டும், நல்லா பண்ணணும். ஏன்னா அவன் பண்ண அவன் பணம்லாம் கரையுது. அவன் பிச்சைக்காரனாக நீ மேன்மை அடைஞ்சுக்கிட்டே இருப்ப, நீ உயர்ந்துகிட்டே இருப்ப. அல்லேலூயா. அமெரிக்கா தேசத்தில் வாழ்ந்த D.L. மூடி என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதர், அளவில்லாத தேவ பிரசன்னத்தை சுமந்து ஊழியம் செய்தவர். ஒரு முறை அவர் ஒரு ஊழியத்துக்கு சென்று கொண்டிருந்தார். ரோச்செஸ்டர் என்று சொல்லக்கூடிய நியூயார்க்கு பயணித்துக் கொண்டிருந்தார். ரோச்செஸ்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தை ட்ரெயினில் அவர் கடந்து கொண்டிருந்தார். சரியா அவருடைய ட்ரெயின் அந்த ரோச்செஸ்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேஷன் அப்படி நின்றது. என்னடா ஸ்டேஷன் அப்படி ஜன்னலை தூக்கி பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டார். அவ்வளவுதான். ட்ரெயின் கொஞ்ச நேரம் அந்த ஸ்டேஷன்ல நின்னுது பாருங்க. என்ன நடந்ததுன்னு தெரியல. திடீரென்று அந்த ஸ்டேஷன்ல இருக்கிறவங்கலாம் அழ ஆரம்பிச்சாங்க, இயேசுவேன்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. பாவ உணர்வு அடைந்து முழங்கால் படியிட்டு பாவங்களை அறிக்கை செய்ய ஆரம்பிச்சாங்க. இந்த ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லாரும் மேலையும் தேவனுடைய வல்லமை இறங்கிய. என்ன நடக்குதுன்னு தெரியல. இந்த ஸ்டேஷன்ல ஒரு கடை வியாபாரி கடை வச்சு நடத்திக்கிட்டு இருந்தான். இந்த ஜனங்க ஓடுறதையும் வருறதையும் துதிக்கிறதையும் ஜெபிக்கிறதையும் பாவ உணர்வு அடைந்து முட்டி போட்டு அழுது கொண்டு இருக்கிறதையும் பார்த்தாவன் என்ன சொல்லி கேட்டான், வாட் த ஹெல் இஸ் ஹேப்பனிங்? என்ன நடக்குதுங்க? ஏன் ஜனங்கள்லாம் திடீர்னு இயேசுவேன்னு கூப்பிடுறாங்க, பாவின்னு கதறாங்க? என்ன நடக்குது? பக்கத்தில் இருந்த ஒரு அம்மா சொன்னாங்க,
பரிசுத்த ஆவியானவர் பட்டணத்தின் மேல் இறங்கி விட்டார். பட்டணத்தின் மேல் இறங்கி விட்டார். அதனால தான் ஜனங்க எல்லாரும் பாவ உணர்வடைந்து ஜெபிக்கவும் ஆண்டவரை நோக்கி பார்க்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. பரிசுத்த ஆவியானவர் பட்டணத்தின் மேல இறங்குறாருன்னா டிஎல் மூடி இங்க தான் எங்கேயோ இருக்கிறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஒரு மனிதன் மேல இருந்த தேவ ஆவியானுடைய பிரசன்னம் அவர் பட்டணத்தை டச் பண்ணும்போது பட்டணத்தின் மேல ஆவியானவரை இறங்கி வர செய்தனா அப்ப டிஎல் மூடி மேல எப்படிப்பட்ட ஒரு தேவ வல்லமை இருந்திருக்கான். அவருடைய கொம்பு எந்த அளவுக்கு உயர்ந்திருந்தா, அவர் மேல எந்த அளவுக்கு தேவ ஆவியானுடைய பிரசன்னம் இருந்திருந்தா, டிஎல் மூடிய ஆண்டவர் ஒரு பட்டணத்தை டச் பண்ணும் போதே பட்டணத்தின் மேல வல்லமை இருக்கு. சிஸ்டர் பிரதர், நான் சொல்றேன், ஆண்டவர் இன்றைக்கு உங்களை அபிஷேகித்து அனுப்பும் போது நீங்க உங்க வீட்டு தெருவில் கால் வைக்கும் போது உங்க வீட்டுக்குள்ள ஆவியானுடைய வல்லமை இறங்கணும். உங்க பிள்ளைகள் மேல் ஆவியானுடைய வல்லமை இறங்கணும். நீங்க தெருவுக்குள்ள நுழையும் போது அந்த தெருவில் தேவனுடைய மகிமை இறங்கணும். உன் சத்துருவின் கூடாரத்தில் கர்த்தருடைய வல்லமை இறங்கணும். ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி ஒரு நிமிடம் எல்லாரும் அந்நிய பாஷையில, ஆண்டவரே என்னை அபிஷேகியும், ஆண்டவரே உங்க வல்லமையின் மேல இறங்கட்டும், ஆண்டவரே என் கொம்பை உயர பண்ணும். உன் கொம்பை கர்த்தர் உயர பண்ணுகிறார். காண்டா மிருகத்தின் கொம்பை போல உன் கொம்பு உயருகிறது. கர்த்தருடைய அபிஷேகம் உன்னை தொடுகிறது. ஹல்லேலூயா. சிறுமை பட்டிருந்த அதே ஜனங்களுக்கு முன்பதாக ஆண்டவரின் தலையை நிறுத்துகிறார். நல்ல நல்ல கைகளை தட்டி இனி நீ சிறுமைப்பட்டு இருக்க முடியாது. உன் கொம்பு காண்டா மிருகத்தின் கொம்பாய் உயருகிறது. அக்கினி உன்னை மூடுகிறது. அபிஷேக எண்ணெய் உன் மேல வருகிறது. கர்த்தர் உன்னை புது எண்ணெயால் அபிஷேகிக்கிறார். உன் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எழும்பி புறப்படு. உனக்கு விரோதமாய் மந்திரவாதங்கள் கிரியை செய்யாது. குறி சொல்லுகிறவன் உனக்கு முன்பதாக முறிந்து விழட்டும். என் பிள்ளைகளுக்கு காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்மேல இருக்கிற பலன் பரிசுத்த ஆவியின் பலன், அசைக்கிற பலன், தேசங்களை குலுக்குகிற பலன். உன்மேல இருக்கிற அபிஷேகத்தால உன் வீட்டை நீ அசைப்பாய், உன் கணவரை நீ அசைப்பாய், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அசைப்பாய். உன் வீடு மறுரூபம் ஆக்கப்படும். உன் வீடு கூடாரமாய் கர்த்தருடைய கூடாரமாய் திரும்புகிறது. ஏல் பெத்தேல் பெதஸ்தா வானத்தின் வாசல். ஆவியானவர் இறங்குகிறார். நீ இங்க ஜெபிக்கும் போது உன் வீட்டுக்குள்ள மகிமை இறங்குது, அக்கினி இறங்குது. காண்டா மிருகத்தின் கொம்பாய் உன் கொம்பு உயர்த்தப்படுகிறது. நீ இழந்த அபிஷேகம் மீண்டும் திரும்புகிறது. இழந்த அக்கினி திரும்புகிறது. Receive that anointing. Receive that glory. Ragadara gadamala kase katalama. உன்னை இனி யாராலும் அடக்கி ஆள முடியாது. நீ ராஜரிகம் செய்கிற அளவு கர்த்தர் உன் மேல ஒரு ராஜரிக அபிஷேகத்தை வைக்கிறார். உன் தொழில் மேல் ஒரு ராஜரிக கிரீடம் வருகிறது. நீ செழிப்பாய். இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு, கோடி மடங்கு நீ பெருகுவாய். பெற்றுக்கொள். அநேகர் மேல ராஜரிக அபிஷேகம் இறங்குகிறது. ராஜரிக அபிஷேகம், புது எண்ணெய், பொன்னிற எண்ணெயால் உன் தலை நிரப்பப்படுகிறது. உன் வெட்கம் அவமானங்கள் மாறுகிறது. காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன், காண்டா மிருகத்தின் கொம்பை போல உன் கொம்பை கர்த்தர் உயர்த்துவாராக. உன் ஊழியத்தில் உன் கொம்பு உயரும். உன் குடும்பத்தில் உன் கொம்பு உயரும். உன் வேலை ஸ்தலத்தில் உன் கொம்பு உயரும். நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். இன்றைக்கு ஆண்டவர் உன் வெட்கத்தை எடுத்து உன்மேல் அந்த கொம்பை, உன்னுடைய கொம்பை உயர பண்ணும் போது நீ கீர்த்தியும் புகழ்ச்சியும் அடைவாய். அடுத்ததாக
காண்டாமிருகத்துக்கு இருக்கிற தோல் ஒரு விசேஷித்தமானது. இந்த காண்டாமிருகத்தினுடைய தோலை பாருங்க, ஏதோ ஒரு கோட்டு போட்ட மாதிரி இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஏதோ ஒரு திக்கான ஒரு கோட்டை எடுத்து காண்டாமிருகம் மாட்டி இருப்பது போல இருக்கும். அதனுடைய தோல் இருக்குது. ஏன் மைக் ஒரு மாதிரி இருக்குது? ஜீசஸ் ஜீசஸ். இந்த காண்டாமிருகத்தினுடைய தோல் இருக்குது பாருங்க, 2 அங்குலம் திக்னஸா. எவ்வளவு? 2 இன்ச் திக்னஸா. பயங்கர ஹார்டான தோல் அதுக்கு. இந்த தோல் காண்டாமிருகத்துக்கு ஒரு விசேஷித்தமானது. ஏன் தெரியுமா? எந்த வேடனுடைய அம்புகளும் காண்டாமிருகத்தை தொலைக்க முடியாதான். எவ்வளவு கூர்மையான அம்பு இருந்தாலும் காண்டாமிருகத்தின் தோல்ல பட்டாது அப்படி பொத்துன்னு கீழே விழுந்த தொலையே போடாதான். அவ்வளவு திக்கானது, அவ்வளவு ஸ்ட்ராங்கானது. ஆண்டவர் உனக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் சொல்லும் போது உன் மேல ஒரு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். காண்டாமிருகத்தினுடைய தோலுக்கு அடையாளமா காணப்படுகிற ஒரு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் எப்படிப்பட்டது சிஸ்டர்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் தோய்த்து வெளுப்பாக்கப்பட்ட ஒரு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். ரபகலமகஷரா. இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் உன் மேல இருக்கும் போது சிஸ்டர் பிரதர், எந்த மந்திர அம்பும் உன்னை ஒன்னும் டச் பண்ண முடியாது. உன் மேல ரட்சிப்பின் உடை இருக்கிற வரையிலும் பயப்படாத. கல்வாரி சிலுவையின் ரத்தமும் உடம்புல உன் ஆவியில ஆத்துமாவில கிரியை செய்கிற வரையிலும் பயப்படாத. உன் மேல எந்த வேடனுடைய அம்பு ஒன்னும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் சொல்லும் போது அதுல இதுவும் அடங்கும். ஏய், என் பிள்ளைகளை எந்த அம்மும் ஒன்னும் செய்ய முடியாது. ஏன்னா என் பிள்ளைகள் மேல ரட்சிப்பின் வஸ்திரம் இருக்கு. ஆண்டவர் பிலேயாம் கிட்ட சொல்லும் போது சொல்றாரு, என் ஜனங்கள் பரிசுத்தமான ஜனங்கள் சொல்றாரு. என் ஜனம் எப்படிப்பட்டது? பரிசுத்தமானது. யாக்கோபுல நான் எந்த அக்கிரமத்தையும் நான் பார்க்கலன்னு கர்த்தர் சொல்றார். எந்த அசுத்தத்தையும் என் ஜனங்க வாழ்க்கையில நான் பார்க்கல. ஏன்? அவர்கள் பரிசுத்தமா வாழ்கிறார்கள். அவர்கள் மேல ரட்சிப்பின் வஸ்திரம் இருக்கிறது. அதனால எந்த மந்திர அம்புகளையும் என் பிள்ளைகளை ஒன்றும் செய்ய முடியாது. சிஸ்டர் பிரதர், யாரை பிசாசை டச் பண்ண முடியாது தெரியுமா? ரட்சிப்பின் வஸ்திரம் இருக்கிறவனை டச் பண்ண முடியாது. உங்க மேல ரட்சிப்பின் வஸ்திரம் இருக்குதா பிரதர்? இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்டுட்டீங்களா? எல்லா பாவத்தை விட்டு வெளியே வந்துட்டீங்களா? ஆண்டவருடைய ரத்தம் உங்களை உள்ளும் புறமும் கழுவி பரிசுத்தமாக்கிடுச்சா? கல்வாரி ரத்தம் உங்களை கழுவிடுச்சா? குட்டி குட்டி பாவெல்லாம் கூட வெளியே போயிடுச்சா? சீரியல் அது இது கண்ட கர்மாந்திரம் எல்லாம் தூக்கி போட்டுட்டீங்களா? அப்போ உங்க மேல ரட்சிப்பின் வஸ்திரம் உண்டு. ஹல்லேலூயா. ரட்சிப்பின் வஸ்திரம் இருக்கிறவனை பிசாசை டச் பண்ண முடியாது. எந்த அம்புகளும் தொலைக்கவே முடியாது. அவனை எந்த மந்திரங்களும் தொடவே முடியாது. பிசாசு யார் அதிகமா தாக்குவான்? யாருகிட்ட ஏதோ ஒரு கரை இருக்குதோ, யாருகிட்ட இன்னும் ஏதோ ஒரு அந்தரங்க பாவம் இருக்குதோ, யாருடைய வாழ்க்கையில இன்னும் ஏதோ மன்னிக்கப்படாத, அவர்கள் அறிக்கை செய்யாத சில பாவங்கள் இருக்குதோ, அவங்கள பிசாசு தொலைப்பான். அவங்க மேல பிசாசு ஒரு அம்படிச்சா அது உள்ள ஏறிடும். அவங்களுக்கு மந்திரம் செஞ்சா அது உள்ள போயிடும். ஆனா ரட்சிப்பின் வஸ்திரம் இருக்கிறவனை டச் பண்ணவே முடியாது. அந்த மிருகத்தினுடைய தோல் ரட்சிப்பின் வஸ்திரத்திற்கு மாத்திரம் அடையாளமா இல்லை, அது சர்வாயுதத்திற்கும் அடையாளமா இருக்கிறது. எபேசியர் 6 நீங்க எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, இப்ப வீட்டுக்கு போய் வாசிங்க. பவுல் எபேசு சபைக்கு எழுதும் போது எழுதுறாரு, சர்வாயுதத்தை குறித்து எழுதுகிறார். சாத்தானுடைய தந்திரங்களோடு நான் எதிர்த்து நிற்கும்படி தேவ பிள்ளைகள் சர்வாயுதத்தை அணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி எழுதுகிறார். ரட்சிப்பு என்னும் தலை சீரா, நீதி என்னும் மார்க்கவசம், சத்தியம் என்னும் கச்சை, வசனமாகிய பட்டயம், விசுவாசமாகிய. மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கார்ல வராங்க, அதனால நான் உங்க காரில் நான் போகணும். அவங்க அப்பா சொன்னார், கேட்கல. அன்னைக்கு அடம் பிடிச்சி இவன் காலேஜுக்கே போகலை. போனா நான் கார்ல தான் போவேன், இல்லை நான் போக மாட்டேன். 2வது நாளும் எனக்கு கார் வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சி கார் கேட்க அவங்க அப்பா கார் தரல. 3வது நாளும் அடம் பிடிச்சா அவங்க அப்பா பார்த்தாரு, இவன் ரொம்ப அடம் பிடிக்கிறான், இவனுக்கு கொடுக்கலன்னா இவன் காலேஜ் போக மாட்டான். அதனால அவங்க அப்பா என்ன சொன்னார், சரி இந்த காருக்கு சாவி எப்படி, நீ என் காரில் போ,
உன் பைக் சாவி கொடு, நான் ஆஃபீஸுக்கு பைக்கில் போகிறேன். அவன் ரெடியாகி காலேஜுக்கு காரில் போக ஆரம்பிச்சிட்டான். இவர் அவனுடைய பைக்கை எடுத்துக்கிட்டு, மகனுடைய பைக்கை எடுத்துகிட்டு ஆஃபீஸ் போகிற வழியில் ஒரு பயங்கர ஆக்சிடெண்ட். ஒரு லாரி கடியில் மாட்டி லாரி அவருடைய தலைமையில் ஏறி இறங்கிடுச்சு. ஸ்பாட்லேயே இறந்துட்டார். ஃபோன் வருது, அவருடைய மகனுக்கு தான் ஃபோன் வருது. தம்பி, இந்த நம்பர் யாருடையது அப்படின்னு கேட்குறேன். அவன் சொல்கிறான், இது எங்கள் அப்பாவுடைய நம்பர். உங்கள் அப்பா லாரியில் அடிபட்டு இறந்துட்டாருப்பா, உடனே வா. அவ்வளோதான். அவனுக்கு முழு உலகமே இருண்டு போச்சு. வீட்டுக்கு வந்தா, அவனுடைய அப்பாவுடைய உடம்பு போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணி வீட்டுக்கு வந்தது. கதறி 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 அழுதா. ஐயோ, என்னுடைய இச்சையினால், என்னுடைய பெருமையினால், மற்றவங்களை போல நானும் இருக்கணும்னு சொல்லி, காரில் போகணுன்னு சொல்லி, தேவையில்லாத ஆசையினால எங்கள் அப்பாவை இழந்துட்டேனே, எங்கள் அப்பாவை இழந்துட்டேனே, தலையில் அடித்து கொண்டு கதறி 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 அழுதான். சில மாதங்கள் அவனால் டிப்ரெஷன்லேருந்து வெளியே வர முடியல. எங்கள் அப்பா காரில் போயிருந்தார்னா அவர் நல்லா இருந்திருப்பார். ஐயோ, அந்த கார் அவர்கிட்ட இருந்து நான் 2 நாட்களாக சண்டை போட்டு பிடுங்கி எங்கள் அப்பாவுக்கிட்ட பைக்கை கொடுத்து, எங்கள் அப்பாவை நான் கொண்டுட்டேனே அவனால் அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியே வர முடியாமல், எங்கே காரை பார்த்தாலும் அவனுக்கு ஒரு பயம். அதுக்கு பிறகு கார் பக்கமே அவனால் போக முடியாத அளவு ஒரு பயம். ஹல்லேலூயா. பாருங்க, பிசாசு குடும்பத்தை எப்படி உடைக்கிறான் பாருங்க. ஒரு குடும்பத்தில் எவ்வளவு ஐக்கியம் தேவை. பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்தில் வளர்க்கணும். அப்போதான் அவைகள் வளர்ந்து கர்த்தருக்கு கனி கொடுக்கும். ஆண்டவர் சொல்றாரு, பிரம்பை எடுத்து அவனை அடி, அவன் சாக மாட்டான், அடி. நீ அவனை சின்ன வயசுல விட்டுட்டினா நாளைக்கு சிகரெட்டை பிடிச்சு உன் மூஞ்சிலேயே ஊதுவான். வீட்டுக்குள்ளேயே கொண்டு வந்து சாராயத்தை எதிர்க்கவே குடிப்பான். ஏன்? சின்ன வயசுல நீ அவனை லேஸ்ல விட்ட பாரு, அதுதான் பிரச்சனை. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உன் பிள்ளைகளை கண்டிப்பா நடத்து, உன் பிள்ளைகளை அடிச்சு வள. நான்லாம் சின்ன வயசுல தப்பு செஞ்சா எங்க அப்பா தோலை உரிச்சிருவார். ஒரு முறை ஒரு பையன் கூட சேர்ந்து மீன் பிடிக்கலான்னு சொல்லி, ஒரு 8வது படிக்கும் போது எனக்கு மீன் பிடிக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். இப்போ கூட ரொம்ப பிடிக்கும். மீன் பிடிக்க தூண்டில் எடுத்துட்டு போயிட்டோம். அப்போ நீச்சல் தெரியாது. நான் போயிட்டு, அது ரொம்ப ஆக்சுவலாக உள்ள எங்கள் அப்பாவுக்கு தெரியாத போயிட்டேன். மீன் தூண்டில்லாம் போட்டு அப்படி காத்துக்கிட்டே இருக்கும். அந்த மீன் வந்து அதை கொத்தி கொத்தி உள்ளே இழுக்குது. நானும் மாட்டோன்னு சொல்லி காத்துக்கிட்டே இருக்கேன். திடீர்னு முதுகுல பட்டான்னு ஒரு அடி. துடிச்சிட்டேன், உண்மையாவே துடிச்சிட்டேன். உயிரே போயிடுச்சு அந்த ஒரு நிமிஷம். பட்டார்னு ஒரு அடி. பார்த்தா எங்க அப்பா வீரபத்திர மாதிரி கண்ணெல்லாம் அப்படி முட்டை கண்ணம் போட்டுக்கிட்டு கையில் ஒரு சவுக்கு கொம்பை வச்சுட்டு நிற்கிறார். ஓடலான்னு நினச்சிட்டு போனால் பனினை பிடிச்சார். அவ்வளோதான், மாட்டினண்டா செத்தண்டா இன்னைக்கு. தரன்னு அப்படியே தெருவில் இழுத்துக்கிட்டு வந்தார். எனக்கா அவர் அடிக்கிறது கூட இல்லை. அந்த பக்கத்துலலாம் அந்த பொண்ணுங்கெல்லாம் பார்க்குது. அந்த வயசுல கொஞ்சம் அப்படி கெத்து காட்டுவோம்ல நம்ம, சைக்கிள் அப்படி போகிறதா. ஐயோயோ, கையெல்லாம் விட்டு ஓட்டிட்டு இந்த ரோட்டில் தானே சீனெல்லாம் போட்டோம் சைக்கிளில். இங்கே வச்சே பணத்தை வாங்குறாரு, அடிக்கிறாரு, காலை உரிச்சு எடுக்கிறார். அதுக்கு பிறகு என் வாழ்க்கையில் நான் இந்த தூண்டில தொட்டதே கிடையாது. அந்த அடிதான் கடைசி. அதுக்கு பிறகு நான் யாராவது வந்து கூப்பிட்டாலும் உனக்கு ஒரு கும்பிடுறா போடான்னு சொல்லியான். அப்போ அடித்த அடி இன்றைக்கு என்ன ஒரு ஊழியக்காரனா நிப்பாட்டி இருக்குது. அல்லேலூயா. கொன்னுடுவார் எங்கள் அப்பா. அடிக்க ஆரம்பிச்சானா நான் உயிரை மட்டும் விட்டுருவார், அவ்வளோதான். ஆனால் இப்போ பார்க்க ரொம்ப பரிசுத்தவான் மாதிரி அப்படியே பவ்யமாக சமாதானமாக இருப்பார் எங்கள் அப்பா. ஆனால் அப்போல்லாம் பயங்கர டெரர் பீஸ். அது நம்ம வயசாக அப்படி மாறிடுவாங்க போல, ரொம்ப அமைதியாக. இப்போல்லாம் எங்கள் அப்பா படார்னு அழுதுறாரு எல்லாத்தையும். ஆனால் அப்போ எங்கள் அப்பாவுக்கு அந்த ஒரு கோபம் அடித்து அப்படி வளர்த்ததுனால தான் இன்றைக்கு நான் நல் வழியில் இருக்கிறேன். எந்த சிகரெட் பழக்கமோ குடிப்பழக்கமோ எனக்கு சின்ன வயசில் இருந்ததே கிடையாது. அதை நான் டச் கூட பண்ணது கிடையாது. ஏன்னா எங்கள் அப்பா என்னை அப்படி நல் வழியில் நடத்தினதுனால. நாங்கள் கிறிஸ்தவர்கள் கூட அப்போ இல்லை, இயேசுன்னு கூட யாருன்னு எங்களுக்கு. ஆனால் அந்த நாட்களில் எங்கள் அப்பா என்னை அடித்து, தவறான நண்பர்கள் கூட சேரும் போது அடித்து
தவறான பாதையில் போகும்போது அடித்து திருத்தினால்தான் இன்றைக்கு நல்வழியில் நிற்க முடியுது. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கண்டித்து வளர்க்கணும். அவன் மாறுவான்னு சொல்லி நீங்கள் விட்டீங்கன்னா அவன் கெட்டு போயிடுவான். அவன் இஷ்டத்துக்கு நீங்கள் பைக்கு காருன்னு வாங்கி கொடுத்தீங்கன்னா அவன் சீக்கிரத்தில் கெட்டு போயிடும். ஹல்லேலூயா. அவன் சம்பாரித்து பைக்கு வாங்கட்டும், அவன் சம்பாரித்து கார் வாங்கட்டும். நீங்களாம் உங்கள் பிள்ளைகளுக்கு வாரி வாரி பணம் இருக்குதுன்னு கொடுத்து அவங்கள அழிச்சிடாதீங்க. இந்த காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன்னு சொல்லும்போது, இந்த காண்டாமிருகம் தன் குடும்பத்தை பராமரித்து பாதுகாக்கக்கூடிய நல்ல ஒரு அன்பான மிருகம். தன் பிள்ளைகள் குட்டிகளை தன்னோடு கூட வைத்து வளர்க்கக்கூடிய நல்ல ஒரு அன்பான மிருகம். பைபிளில் பார்க்கிறோம், யோபு தன் பிள்ளைகளுக்காக அதிகாலையில் எழுந்து பலி செலுத்தி ஜெபித்தார். ஈசாக்கு தன் மனைவி ரெபேக்கலுக்காக 20 ஆண்டுகள் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அல்லேலூயா. பைபிளில் பார்க்கிறோம், அபிகாயில் என்று சொல்லக்கூடியவள் தன்னுடைய கணவன் நாபாலுக்காக தாவீதிடத்தில் வந்து அழுது புலம்பி மன்றாடுகிறார். என் கணவரை விட்டுருங்க, தன் கணவருக்காக மன்றாடுகிறார். அல்லேலூயா. யோசுவாவை குறித்து பைபிள் சொல்லுகிறது. யோசுவா சொல்றார், இஸ்ரவேலர்களுக்கு முன்பதாக எழும்பி நின்று நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தர் ஒருவரையே சேவிப்பார். யோசுவா தன் மனைவி தன் பிள்ளைகளுக்கு ஆண்டவரை குறித்து சொல்லி, நம்ம இந்த கானானுக்குள்ள வந்துட்டோம், கர்த்தர் தான் இனி நமக்கு ஆண்டவர். ஜனங்க எப்படி கெட்டு போனாலும் நம்ம குடும்பத்தில் நம்ம ஆண்டவரை சேவிக்கணும், கர்த்தரை பார்க்கணும், ஆண்டவருக்காக வைராக்கியமா இருக்கணும்னு சொல்லி தன் குடும்பத்தோடு ஒரு பொருத்தனையை யோசுவா எடுத்துக்கொண்டார். அதனால தான் சொல்றாரு, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தர் ஒருவரையே சேவிப்பார். ஏசாயா தன் பிள்ளைகளோடு கூட அவரும் ஒரு பொருத்தனை செய்திருந்தார். நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே அற்புதங்களும் அடையாளங்களுமாய் இருப்போம். சிஸ்டர், பிரதர், நமது குடும்பம் ரொம்ப முக்கியம். குடும்பமா சாட்சியா ஜீவிப்பது ரொம்ப முக்கியம். நீ கணவரோடு இருப்பது முக்கியம், பிள்ளைகளோடு இருப்பது முக்கியம், உன் குடும்பத்தோடு நேரம் செலவிடுகிறது முக்கியம், உன் குடும்பத்துக்கு தேவனை குறித்த பயத்தை சொல்லிக் கொடுப்பது முக்கியம். உன் கணவர் தவறான வழியில பணத்தை சம்பாதித்து கொண்டு வரும்போது அதை ஸ்தோத்திரம் சொல்லி தூக்கி பீரோல வைக்காத, தூக்கி எறி. சொல்லு, இந்த பணம் என் குடும்பத்துக்கு சாபம். சாபம். சமீபத்தில் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, ஒரு பிரதர் அரசாங்க உத்தியோகத்தில் கோடி கோடியா லஞ்சம் வாங்கி வீட்டுக்கு கொண்டு வருவார். என் மனைவி ஸ்தோத்திரம் சொல்லி அதை தூக்கி பீரோல வைப்பாங்க. ஆனா வெளியே சபைக்கு போனா ஜபிக்கிறதும் குதிக்கிறதும் அந்நிய பாஷையில பேசுறதும் என்ன பிரயோஜனம் சிஸ்டர்? உன் குடும்பத்தில் உன் கணவர் சாபத்தை சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கும் போது நீ ஆலயத்தில் வந்து ஸ்தோத்திரம் சொல்லி துதிக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இட் இஸ் ஆஃப் நோ யூஸ். குடும்பத்தில் சாபத்தை சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறாய். அல்லேலூயா. குடும்பத்தில் சாட்சி இருக்கணும், கணவர் மனைவியா சாட்சியா இருக்கணும், பிள்ளைகளா சாட்சியா ஜீவிக்கணும், குடும்பத்தில் அன்பு இருக்கணும், ஐக்கியம் இருக்கணும், ஒரு மனம் இருக்கணும். அங்கதான் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் இருக்குமா. அடுத்தது இந்த காண்டாமிருகம் இருக்குது பாருங்க, இது என்ன பண்ணுமா, தன் எல்லைகளை பாதுகாக்கிற ஒரு மிருகமா. டெரிட்டோரியல் அனிமல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா தன் எல்லைகளை பாதுகாக்கிற ஒரு மிருகம். என்ன பண்ணுமா, தனக்கென்று ஒரு எல்லைகளை வைத்துக் கொள்ளுமா. வைத்துக்கொண்டு அந்த எல்லையை சுற்றிலும் போய் சாணமிடுமா. சாணமிட்டு சிறுநீரகம் கழிக்குமா. எல்லையை சுற்றிலும் சாணமும் சிறுநீரகமும் கழித்து விடுமா. அப்ப வெளியிருந்து வரக்கூடிய ஒரு மிருகம் அந்த சாணத்தையும் அதனுடைய சிறுநீரகத்தையும் முகரும் போது, ஓஹோ, இது காண்டா மிருகத்தின் எல்லப்பா, உள்ள போனா நமக்கு ரிஸ்க். விளங்குதா உங்களுக்கு? தன்னை சுற்றிலும் ஒரு எல்லையை அவைகள் வைத்துக்கொள். சிஸ்டர், நீ உன் குடும்பத்தை சுற்றிலும் ஒரு எல்லையை ஏற்படுத்து. உன் சந்ததிக்கு ஒரு எல்லையை ஏற்படுத்து. எந்த சாபமோ எந்த அந்தகார சக்திகளும் உன் குடும்பத்துக்குள் வராதபடி, எந்த பரம்பரை சாபங்களும் உன் வீட்டுக்குள் வராதபடி உன் வீட்டுக்குள்ள ஒரு எல்லை, உன் எல்லை எங்கிலும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அங்கதான் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் இருக்கும். ஒரு மிருகத்துக்கு பாருங்க எவ்வளவு அறிவு. தன் எல்லையை பாதுகாக்க, எல்லையை வேலி அடைக்கிறது. தேவ பிள்ளைகள், உன் சந்ததியை சுற்றிலும் ஒரு வேலி இருக்கணும். உன் பிள்ளைகளை சுற்றிலும் வேலி இருக்கணும்.
வேலை செய்கிற இடத்துல உன்னை சுற்றிலும் ஒரு வேலி இருக்கணும். தொழில் செய்கிற இடத்துல உன்னை சுற்றிலும் ஒரு வேலி இருக்கணும். ஊழியம் செய்கிற இடத்துல உன்னை சுற்றி ஒரு வேலி இருக்கணும். அந்த வேலியை புகுந்து ஒரு பிசாசம் உள்ள வந்து உன்னை தொட விடக்கூடாது. ஒரு இச்சையினாவியோ ஒரு சாபமோ ஒரு அந்தகார சக்திகள் அந்த எல்லைக்குள் ஊடுருவி உன்னை எடுத்துடக்கூடாது. உன் பிள்ளைகள் வாழ்க்கையை நாசமாக்கிடக்கூடாது. எத்தனை பேருக்கு புரியுது சிஸ்டர் நான் சொல்றது? அல்லேலூயான்னு சொல்லுங்க. ஒரு பாஸ்டர் ஒரு வீட்டுக்கு ஜெபிக்க போயிருந்தார். அந்த வீட்டாருக்காக பயங்கரம் பெரிய அரண்மனை மாதிரி வீடு. வீட்டை சுற்றிலும் மின் விளக்குகள் அப்படியே ஜொலிக்குது. அந்த ஊழியக்காரரை வீட்டுக்கு அழைத்திருந்தார்கள். அந்த ஊழியக்காரர் வீட்டுக்குள்ள போய் வீடு ஃபுல்லா வெளிச்சமா இருக்குது. அவர் கண்களை மூடி ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது பார்த்தா வீடே இருட்டா, அவர் கண்களுக்கு வீடே இருளடைந்து காணப்படுகிறது. திரும்ப கண்களை திறந்தார், வீடு வெளிச்சமா இருக்குது. கண்ணை மூடுனா அப்படி ஆவிக்குரிய கண்கள்ல பார்க்கிறார், வீடே இருளடைந்து இருக்கிறது. கண்ணை திறந்துட்டு அந்த மகளை பார்த்து சொன்னாரா, சிஸ்டர் உங்க வீட்டுக்குள்ள ஏதோ அந்தகார சக்திகள் போராடுது, பிசாசின் வல்லமை கிரியை செய்து, அதனால நீங்க நிறைய உபவாசித்து ஜெபிக்கணும்னு சொல்லும் போது அந்த சிஸ்டர் அவரை பார்த்து நெக்கலா சிரிச்சா. என் வீட்லையா நாங்கள் எவ்வளோ நல்லா இருக்கிறோம், என் வீடு எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்குது, என்ன நீங்கள் இருள் இருக்குதுன்னு சொல்கிறீங்களே, போங்க போயிட்டு வாங்கன்னு அனுப்பிட்டேன். அன்று இரவு இந்த அம்மா படுத்து தூங்கும் போது ஒரு கனவு பார்க்குறாங்க. தன் வீடு முழுவதும் பன்றி குட்டிகளை பார்க்கிறார்கள். பன்றி குட்டிகள், எலிகளை பார்க்கிறார்கள். வீடு முழுவதும் பன்றி குட்டிகளும் எலிகளும் வீட்டுக்குள்ள ஃபுல்லா சூழ்ந்திருக்குது. உங்க கனவுல நீங்க எலிகள் பன்றி குட்டிகளை பார்க்கறீங்கன்னா இது அசுத்த ஆவிகளுக்கு அடையாளம், அசுத்தங்களுக்கு அடையாளம். தேவன் வெறுக்கிற அசுத்தம் வீட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த எலிகளும் பன்றிகளும் அந்த அம்மாவையும் அந்த அம்மாவுடைய பிள்ளைகளையும் கடிக்கும்படியா துரத்துக்கிட்டு வரதான் கனவுல. கண்ணை திறந்து பார்த்தாங்க, ஐயோ உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சது. மறுநாள் அந்த ஊழியருக்கு ஃபோன் செய்தார்கள். சொன்னார்கள், ஐயா நேற்று இரவு இப்படி ஒரு சொப்பனத்தை பார்த்தேன், என் வீடு ஃபுல்லாக பன்றிகளும் எலிகளும் என்னையும் என் பிள்ளையும் கடிக்கும்படி தாக்கும்படி எங்களை சுற்றி சுற்றி வருகிறது, என்ன செய்யட்டும் சொன்னார். வீட்டில் ஒரு அசுத்த ஆவியினுடைய வல்லமா இருக்குது. உன் கணவர் ஏதோ ஒரு கதவை திறந்து கொடுத்ததுனால உன் வீட்டுக்குள்ள அந்தகார சக்திகள் நுழைந்திருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தை எந்த சாபமும் தாக்காதபடி நீங்க காத்துக்கொள்ளணும். உங்களுடைய நீதி உள்ள வாழ்க்கை, கர்த்தருக்குள்ள உங்களுக்கு இருக்கிற பக்தி நிறைந்த வாழ்க்கை உங்களுடைய 4 தலைமுறைகளை ஆசீர்வதிக்கும். பைபிள்ல யெகூ என்கிற ஒரு தேவ மனிதனை பார்க்கிறோம். ஆண்டவர் அவனை குறித்து சொல்லுகிறார், யெகூ நீ என் இருதயத்துக்கு ஏற்றபடி நீ செய்தபடியால் உன்னுடைய 4 தலைமுறைகள் ராஜாக்களாய் இருப்பார்கள். ஒரு மனிதன் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவாறு வாழும்பொழுது அவருடைய 4 தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் கேயாசி என்கிற ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம். அவன் பொருளாசை பிடிச்சவன், பணாசை பிடிச்சவன், அவன் ஆண்டவருடைய விருப்பத்துக்கு விரோதமாய் வாழ்ந்தவன். அவனுடைய வாழ்க்கையில சில கொஞ்சம் பொருளுக்காக ஆசைப்பட்டு பொய் சொல்லி நாகாமான் கையில் இருந்ததை வாங்கி கொண்டது நிமித்தம் ஆண்டவர் கேயாசியை பார்த்து சொல்றார், உன்னுடைய தலைமுறைகள் சபிக்கப்பட்டிருக்கும். எவ்வளவு ஆண்டு காலம், எவ்வளவு தலைமுறைகள்? என்றென்றைக்கும், என்றென்றைக்கும் உன் தலைமுறைகள் என்றென்றைக்கும் சபிக்கப்பட்டிருக்கும். அப்படின்னா 4 தலைமுறையில் 10 தலைமுறையில் அந்த சாபம் அந்த குடும்பத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கும். இந்த குஷ்டரோகம் உன் வீட்டை தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆகவே தான் தேவ பிள்ளைகள் உங்க வீட்டை வேலி அடைக்கணும். நீங்க உபவாசித்து ஜெபித்து உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை வேலி அடைக்கணும். உங்களை சுற்றிலும் ஒரு வேலி அடைக்கணும். தானியேல் பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போகப்பட்டாலும் பாபிலோன் வேசிகளின் தாய், பலவிதமான அசுத்த ஆவிகளுடைய வீடு, அசுத்த ஆவிகளுடைய கூடு என்றெல்லாம் சொல்லப்பட்டிருந்தாலும் தானியேல் தன்னை சுற்றிலும் ஒரு வேலி அடைத்துக் கொண்டார். இரவும் பகலும் கர்த்தரை நோக்கி ஜெபித்து பரிசுத்தமாய் வாழ்ந்து துதித்து ஆராதனை செய்து தன்னை சுற்றிலும் பாபிலோன் தனக்குள் வராதபடி ஒரு வேலியை எழுப்பி கொண்டது போல தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் இந்த உலகமோ அசுத்தமோ மாமிசமோ இச்சையோ உங்களுடைய குடும்பத்துக்குள் கிரியை செய்யாதபடி உங்கள் எல்லைகளை சுற்றிலும் ஒரு வேலியை எழுப்பிக் கொள்வது ரொம்ப அவசியம். அடுத்தது நான் சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். அடுத்தது இந்த காண்டாமிருகம் எப்படிப்பட்டதுன்னா
அது அதிவேகமாக ஓடக்கூடியதும் சுறுசுறுப்பு நிறைந்த மிருகமும் கூட. காண்டா மிருகத்தினுடைய எடை 2500 கிலோ இருக்குமா? எவ்வளவு? நம்ம எவ்வளவு இருப்போம்? 60, 70, 90 இவ்வளவுதான். ஆனா காண்டா மிருகத்தினுடைய எடை, ஒரு மிருகத்தினுடைய நல்ல வளர்ந்த மிருகத்தினுடைய ஒரு எடை 2500 கேஜி. அவ்வளவு பெரிதாய் பலனுள்ளதாக இருந்தாலும் இந்த காண்டா மிருகம் 1 மணி நேரத்துக்கு 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடுமா. டக்குன்னு ஓடக்கூடியது வேகமா. அல்லேலூயா. வேகமும் சுறுசுறுப்புமானது. இது எதற்கு அடையாளம்? நீ கர்த்தருக்குள்ள உற்சாகத்தோடு சுறுசுறுப்போடு ஊழியம் செய்வதற்கு அது அடையாளம். கர்த்தருக்குள்ள தேவ ராஜ்யத்தை கட்ட உனக்குள்ள ஒரு வேகம் இருக்கணும், உனக்குள்ள ஒரு சுறுசுறுப்பு இருக்கணும். அல்லேலூயா. தேவனுடைய ஊழியம் செய்வதில் உற்சாகமா இருக்கணும். நான் சொல்லட்டுமா, யாரு ஊழியம் செய்றீங்களோ சத்தியமா உங்க குடும்பம் நல்லா இருக்கும். ஒண்ணு, நீங்க ஊழியத்துக்காக கண்ணீர் சிந்தி உபவாசித்து ஜெபிக்கக்கூடியவர்களா இருக்கணும். இல்ல பிரதர், என்னால உபவாசம்லாம் இருக்க முடியாது, என்னால அவ்வளவு மணி நேரங்கள்லாம் ஜெபத்துல இருக்க முடியாது. அப்படி முடியலன்னா, ரெண்டாவது, நீங்க ஊழியம் செய்கிறவர்களுக்கு உதாரத்துவமாய் கொடுத்து உதவி செய்யக்கூடிய ஊழியங்களை செய்யணும். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஒன்று, நீங்க கண்ணீர் சிந்தி ஜெபிக்கிற அனுபவம் உடைய நபர்களா இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் ஊழியம் செய்கிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவோட கூட இருந்த சூசன்னாள், இப்படி பல ஸ்திரீகள்லாம் தங்கள் ஆஸ்திகளால் இயேசுவுக்கு ஊழியம் செய்து வந்தார்கள். அப்போ ஊழியம் செய்கிறவர்களுக்கு நீங்கள் உற்சாகமா ஊழியம் செய்கிற காணிக்கை கொடுத்து ஊழியர்களை நீங்க உற்சாகப்படுத்தி ஊழியங்களை நீங்க தாங்கலாம். மூன்றாவது, ஊழியத்தில் நீங்க நேரடியாக சென்று பங்கு பெறலாம். ஊழியத்தில் இணைந்து நீங்கள் என்ன பண்ணலாம்? ஊழியம் செய்ய உங்களையே ஒப்பு கொடுக்கலாம். கிராம ஊழியம், சுவிசேஷ ஊழியம், சபையில் செய்யப்படுகிற ஊழியம், ஏதாவது ஒரு ஊழியத்தில் நிச்சயமா நீங்க இருக்க. பைபிள் சொல்லுது, நான் சுவிசேஷத்தை பிரசங்கியா விட்டால் எனக்கு கர்த்தருடைய ஊழியத்தை அசட்டையாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். சபிக்கப்பட்டவன். அமெரிக்கா தேசத்தில் டேவிட் பிரெனார்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு வாலிபன் வாழ்ந்தான். அவனுக்கு அமெரிக்கா தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த செவ்விந்தியர்கள் மத்தியில ஊழியம் செய்யணும்னு ஒரு பாரத்தை கர்த்தர் கொடுத்தார். அந்த காலத்தில் செவ்விந்தியர்கள், நான் சொல்ற அந்த விஷயம் ஒரு 300 ஆண்டுகள் முன்னாடி நடந்த விஷயம். அந்த காலத்தில் அந்த செவ்விந்தியர்கள் பயங்கரமான கொடூரமான ஆட்களா, என் நேரமும் குடித்து 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 சோம்பேறிகளை போல வேட்டையாடி அநேக ஜனங்களை உபத்திரவப்படுத்தி வேதனை காட்டு மிராண்டிகளை போல வாழ்ந்த அந்த ஜனங்கள் மத்தியில் டேவிட் பிரெனார்ட் என்கிற ஒரு வாலிபன் ஊழியம் செய்ய சென்றான். 29 வயதுல உடல் பலவீனம் ஏற்பட்டு செத்துட்டான். ஆனா அவன் செய்த அந்த ஊழியம், சில ஆண்டுகள் அந்த கூட்டத்தின் மத்தியில் செய்த ஊழியம் ஒரு பெரிய எழுப்புதல செவ்விந்தியர்கள் மத்தியில் கொண்டு வந்தது. அந்த ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக பனி படர்ந்த மலைகள் மேல போய் முழங்கால் படியிட்டு டேவிட் பிரெனார்ட் கண்ணீர் சிந்தி ஜெபம் பண்ணும் போது அவர் மேல விழுந்த அந்த பனி துளிகள் கூட கரைந்து கீழே விழுந்ததா. அல்லேலூயா. பனி பொழிவு இருந்தது, ஆனா அவர் மேல பனி நிக்கல, அவைகள் அப்படியே வழிந்து விழுந்ததா. அந்த அளவு டேவிட் பிரெனார்ட் மேல ஒரு வல்லமை இருந்தது, ஒரு அக்கினி இருந்தது, ஒரு அனல் இருந்தது. கர்த்தருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற ஒரு பாரம் டேவிட் பிரெனார்டுடைய இருதயத்தில் கொழுந்து விட்டு எரிந்தது. சரித்திர புத்தகத்தில் வாசிக்கும் போது இவ்வாறு சொல்லுகிறார்கள், 15 வருடத்தில் செய்யக்கூடிய ஒரு ஊழியத்தை டேவிட் பிரெனார்ட் ஒரே வருடத்தில் செய்து முடித்திருக்கிறார். ஒரே வருடத்தில் 15 வருட ஊழியம் செய்யக்கூடிய ஒரு இடத்துல ஒரே வருடத்தில் அந்த 15 வருட ஊழியங்களை முடித்து விட்டார். அவ்வளவு உற்சாகம், அவ்வளவு வேகம். ஊழியன் வர சொல்ல முதல் ஆளா நீங்க நிக்கணும். காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் என்று சொல்லும் அது சும்மா கிடையாது. இதெல்லாம் அதுக்குள்ள அடங்கி இருக்குது. உனக்குள்ள ஊழியத்தின் மேல ஒரு தாகம் இருக்கணும். உன் சபையோடு இணைந்து நீ நல்ல உற்சாகமா ஊழியம் செய்யணும்.
இயேசுவை அறியாத ஜனங்களுக்கு கண்ணீரோடு சுவிசேஷத்தை சொல். அவங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்து. ஒரு 2 பேரையாவது ஒரு வருடத்தில் ஆயத்தப்படுத்து. அல்லேலூயா. ஜனங்களை காசு கொடுத்து அவங்களை ஆட்டோல கூட்டிக்கிட்டு போ. ஆலயத்துக்கு பணம் இருக்குது சில பேர்கிட்ட, வெளியே எடுக்க மனசு இல்ல. ஆத்துமக்களுக்காக செலவு செய். அதுதான் பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷங்களாக நீ சேர்த்து வைக்கிற ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. 6வது, கடைசியாக 6வது, இந்த காண்டாமிருகம் இருக்குது பாருங்க, அது இச்சை அடக்கம் நிறைந்த மிருகமா. என்ன மிருகம்? இச்சை அடக்கம் நிறைந்த மிருகம். அவ்வளோ பெரிய உடல் அமைப்பு இருந்தாலும் அது சாப்பிடக்கூடியது என்னன்னா பழங்கள், கீரை, செடிகள், தாவரங்கள், இதை தான் சாப்பிடும். அதுக்குள்ள ஒரு செல்ஃப் கண்ட்ரோல். அது மாமிசத்தை உண்ணாது. அது எதற்கு அடையாளம்? உபவாசித்து உணவை வெறுத்து நீ தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்பதற்கு அது அடையாளம். அல்லேலூயா. ஃபுட்ல உனக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். யூ ஷுட் ஹேவ் அ கண்ட்ரோல் ஓவர் யுவர் ஃபுட். பிரதர், இந்த சாப்பாடு சாப்பிட்டதுனால வாழவே முடியாது. உன்னை விட காண்டாமிருகம் எவ்வளோ பெட்டரானது. யூ மஸ்ட் ஹேவ் அ கண்ட்ரோல் ஓவர் யுவர் ஃபுட். தானியேல் 85 வயதுல வாய்க்கு ருசிகரமான எல்லா உணவையும் வெறுத்து சாதாரண கீரை, பருப்பு இதை சாப்பிட்டுட்டு உபவாசம் இருந்தார். சிஸ்டர், பிரதர், எது தெரியுமா உங்க வாழ்க்கையில தேவனுடைய வல்லமையை கொண்டு வரும்? உபவாசம், ஃபாஸ்டிங். ஏமா நீ சும்மா சும்மா கையை தட்டிட்டு இருக்கிற? சரி, நல்லா கேளுங்க. உபவாசம் தேவனுடைய வல்லமையை உங்க மேல கொண்டு வரும். ஏன் அநேகருக்கு பலன் இல்லை? ஏன் அநேகர் மேல ஆவியனுடைய வல்லமை கிரியை செய்யல? ஏன் பிசாசை எதிர்த்து உங்களால துரத்த முடியல? ஏன்னா உபவாசிக்கல நீங்க. அதுதான் பிரச்சனை. ஃபாஸ்டிங் இல்லை உங்க வாழ்க்கையில. வாரத்தில் 2 நாளாவது நீங்க உபவாசத்துல கண்டிப்பா இருக்கணும். காலையில் ஆரம்பிச்சீங்கன்னா இரவு தான் உங்க உபவாசத்தை முடிக்கணும். தண்ணீர் மாத்திரம் குடிச்சிட்டு நீங்க உபவாசிக்கணும். என் வாலிப நாட்கள்ல உபவாசம் இருந்து வயிற்றுல அல்சரே வர அளவுக்கு உபவாசம் இருந்தேன். அவ்வளவு கடுமையான உபவாசம் இருந்திருக்கு. சில நேரங்கள் தாங்கவே முடியாது, வலி வயிற்ற கொள்ளும். இருப்பினும் தண்ணீரை குடிச்சிட்டு உபவாசிச்சுட்டு அப்படி வாழ்ந்த நாட்களும் உண்டு. அதனால தான் கர்த்தர் இன்றைக்கு எடுத்து பயன்படுத்துறார். உபவாசிக்கணும்னா தேவ வல்லமை மேல கிரியை செய்யாது. மந்திரங்களை எதிர்க்க முடியாது. உபவாசம் இருக்கிற இடத்துல தான் ஆவியானுடைய வல்லமை அதிகமா கிரியை செய்யும். ஆவியானுடைய பிரசன்னம் அங்கதான் அதிகமா இருக்கும். உபவாசம் என்பது ஒரு மேக்னெட்டிக் பவர் போல, ஒரு காந்தக சக்தி போல பரலோக பிரசனத்தை அப்படியே உன் மேல ஈர்த்து கொண்டு வரும் உபவாசம். அதனால தான் பாருங்க, ஒவ்வொரு உபவாசத்தின் முடிவிலையும் உங்களுக்கு மகிமை, ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு. உங்களுக்கு உடல் பலவீனமாகும், ஆனா மறுபக்கம் உங்கள் ஆவியில ஒரு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசித்து ஜெபித்து முடித்த உடனே என்ன நடந்தது? ஆவியின் பலத்தால் நிரப்பப்பட்டு கலிலேயாவுக்கு சென்றார். ஆவியின் பலன் வேணும்னா உபவாசிக்கணும். நீ எவ்வளவு பெரிய அப்பாட்டக்கிற வேணாலும் இரு, உபவாசி. உன்னை தாழ்த்தி முட்டி போட்டு உபவாசி. நீ எவ்வளவு பெரிய அதிகாரியா இரு, யாரா வேணாரு, நீ கர்த்தருக்கு முன்பதாக தூசுதான். நம்ம ஆராதிக்கிறவர் ராஜாதி ராஜா. அவருக்கு முன்பதாக உபவாசித்து மண்டியிட்டு முடங்கு. ஆண்டவர் சமூகத்தில் விழுந்து கிட. ஆண்டவரே, உங்களுக்கு முன்பதாக நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லு. ஏன்னா நான் தரை மட்டும் தாழ்த்துகிறேன்னு பிளாட்டா படு, கும்பிடு கர்த்தரை விழுந்து. தாவீது அதை தான் சரி 7 நாட்கள் சாஷ்டாங்கமாய் விழுந்து கிடந்தார் ஆண்டவர் சமூகத்தில். நினிவே ஜனங்கள் 3 நாள் உபவாசித்து சாம்பலையும் தலையின் மேல போட்டுக்கொண்டு சாக்கு வஸ்திரத்தை அணிந்து கொண்டு 3 நாள் ஆண்டவர் சமூகத்தில் தாழ்த்தினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உபவாசத்தில் ஒரு வல்லமை இருக்குது சிஸ்டர். அது உன் சாப வாழ்க்கையை மாற்றும், உன் குடும்ப சூழ்நிலைகளை மாற்றும், உன் வியாதியை மாற்றும்,
உன்னோடு போராடுகிற அந்தகார சக்திகளை முறியடிக்கும். உன் குடும்பத்தில் இருக்கிற சாபங்களை வேரோடு பிடுங்கி கொண்டு வரும். உன் சாபம் நிறைந்த வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றும். தீராத சில குடும்ப பரம்பரை சாபங்கள், இரத்த சாபங்களும் உபவாசத்தை நீ கையில எடுத்து பார், அவைகளை வேரோடு பிடுங்கி எறிந்து விடலாம். Hallelujah. Why many are not blessed today? Because you don't have time to fast and pray. அமெரிக்கா தேசத்தில் R.W. ஷாம்பக் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதர் வாழ்ந்து வந்தார். He was a man of fasting and praying. R.W. ஷாம்பக் மாசத்துல 4 முறை தான் சாப்பிடுவார். எவ்வளவு முறை? 4 முறை தான் சாப்பிடுவார். நம்ம 4 முறை தான் உபவாசிப்போம், அவர் மாறாக 4 முறை தான் சாப்பிடுவார். மற்ற நாட்கள் எல்லாம் தண்ணீர் குடிச்சுக்கிட்டு, ஜூஸ் குடிச்சுக்கிட்டு, தன்னுடைய வாழ்க்கையின் பெரும்பாலான நேரத்தை உபவாசத்தில் கழித்த ஒரு வல்லமையான தேவ மனிதர். அவர் நான் வியாதிப்பட்ட செத்தார். முதிர் வயதிலும் பலனோடு இருந்தார். உபவாசிக்கும் போது சாக மாட்டீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லு, உபவாசிச்சா செத்துற மாட்டேன். டாக்டர் சொல்லுவாங்க அல்சர் வந்துடும், அது சாக மாட்டேன் சிஸ்டர், சாக மாட்டீங்க. இப்போதான் இந்த மெடிக்கல் ஒரு இதில் கண்டுபிடிச்சிருக்கிறான், உபவாசம் தான் கேன்சருக்கு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்னு சொல்லிட்டான். உபவாசம் இருந்தால் கேன்சர் செல் உள்ள வளரவே வளராதான். உபவாசம் இருந்தால் உடம்புல இருக்கிற கேன்சர் செல் எல்லாம் செத்துறன்னு இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறான். பெஸ்ட் மெடிசன் ஃபார் கேன்சர் வந்து ஃபாஸ்டிங். இதை ஆண்டவர் 4 வருஷமா 4000 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறார் பைபிள. உபவாசி உபவாசி. மோசே 80 நாள் உபவாசித்து 120 ஆண்டுகள் உயிரோடு பலத்தோடு வாழ்ந்தார். பலவீனத்தோடு வாழ்ந்தார்னு சொல்லுதா? இல்லை, பலனோடு வாழ்ந்தார். உபவாசம் இருந்து பாருங்க, ஒரு பலன் வரும், ஆவியின் பலன் வரும், வல்லமை வரங்கள் செயல்பட ஆரம்பிக்கும். ஒரு முறை R.W. ஷாம்பக்க ஒரு ஊழியக்காரர்கள் கூடுகைக்கு கூட்டி சென்றார்கள். மைல்ஸ் மொன்ரோ என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ ஊழியர் ஒரு பெரிய விருந்து ரெடி பண்ணி R.W. ஷாம்பக் அந்த டின்னர் பார்ட்டிக்கு கூட்டிக்கிட்டு போனார். வாங்க, எல்லா பெரிய பெரிய உலகத்தின் தலை சிறந்த ஊழியக்காரர்கள் அந்த டின்னர் பார்ட்டியில் இருக்கிறாங்க, நீங்களும் வாங்க. அவரை கூட்டி போய் உட்கார வச்சாங்க. அருமையான விருந்து அவருடைய பிளேட்டில் பரிமாறப்பட்டது. ஒரு ஸ்பூனில் எடுத்தார், வாயில் போட்டார், தண்ணியை குடித்தார், மடமடமடன் வெளியே ஓடி வந்துட்டார். பின்னாடியே அந்த மைல்ஸ் மொன்ரோ என்று சொல்லக்கூடிய ஊழியக்காரர் பின்னாடியே ஓடி வந்து, சார் வாட் ஹேப்பன், உங்களுக்கு பிடிக்கலையா, ஒரே ஸ்பூன் சாப்பிட்டு தண்ணியை குடிச்சிட்டு வந்துட்டீங்களே. அவர் திரும்ப அவரை பார்த்து சொன்னார், மைல்ஸ், ஃபுட் இஸ் a distraction. Food is distraction. உணவு தேவனுடைய சமூகத்துக்கு எனக்கு இடையூறை ஏற்படுத்துகிறது, எனக்கு உணவு வேண்டாம். Food is distraction. ஒரு முறை அவருடைய ஒரு கூட்டத்தில் ஒரு குழந்தையை கொண்டு வந்து அவர் கையில் கொடுத்தாங்க. ஒரு 4-5 வயது உடைய ஒரு குழந்தை. அந்த குழந்தைக்கு உடம்புல 26 நோய்கள் இருந்தது. எவ்வளவு நோய்கள்? அந்த பிள்ளைக்கு கண்ணு தெரியாது, காது கேட்காத, நாக்கு அப்படி சுருண்டு இருந்தது, பேச முடியாது. அந்த பிள்ளையினுடைய நுரையீரல் சுவாசிக்க முடியாது. கை காலெல்லாம் ஒரு விரல் பெருசா இருக்கும், ஒரு விரல் குட்டையா இருக்கும். கால் விரல் ஒன்று பெருசா இருக்கும், ஒன்று குட்டையா இருக்கும். அப்படி கால் அப்படி திரும்பி, ஒரு கால் அப்படி திரும்பி பெண்டா இருந்தது. இப்படி 26 நோய்கள் அந்த பிள்ளையினுடைய உடம்புல இருந்தது. அந்த பிள்ளை அப்படி கொண்டு வந்து R.W. ஷாம்பக் கையில் அப்படி கொடுத்தாங்க. அந்த பிள்ளை அவர் வாங்கினார். இந்த பிள்ளைக்காக கண்ணீர் விட்டார். ஆண்டவரேன்னு கூப்பிட்டார். ஒரே ஒரு நிமிடம் ஜெபித்தார். ஒரு நிமிடம் ஜெபம். இந்த பிள்ளையை நினைவு கூறுங்க, இந்த பிள்ளையினுடைய உடம்புல இருக்கிற சாபங்களை மாற்றுங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைக்கு ஒரு 4-5 வயது இருக்கும், இது வரைக்கும் பேசினதே கிடையாது. அப்படி ஜெபம் பண்ணி முடிக்கிறாரு. அந்த பிள்ளை பக்கத்தில் நிற்கிற அம்மாவை பார்த்து முதல் முறையாக மம்மா அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சது. அல்லேலூயா. அது வரைக்கும் கண்ணு தெரியாத அந்த பிள்ளையினுடைய கண்கள் பார்க்க ஆரம்பிச்சது, காதுகள் கேட்க ஆரம்பிச்சது, நுரையீரல் குணமானது. அவருடைய 2 நிமிடம் ஜெபத்தில் 26 நோய்களும் அந்த பிள்ளைக்குள்ள சுகமானது. எப்படி எப்படி அவரால் முடிஞ்சது? ஏன்னா he was a man of fasting. உபவாசித்து ஜெபிக்கிற மனுஷன் அவர். சிஸ்டர், பிரதர், உபவாசம் இருந்து விழுந்து கிடங்க ஆண்டவர் சமூகத்தில்.
உபவாசம் இருங்க, இரவு நேரங்களில் உபவாசம் இருங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, கர்த்தரை நோக்கி அபயம் விடுங்க. நீர் என்னை ஆசீர்வதித்தால் உண்மை விட மாட்டேன் என்று சொல்லுங்க. எனக்குள்ள வல்லம வரங்களை கொடுங்க, என்னை பயன்படுத்துங்க, உமது ராஜ்யத்தை கட்ட என்னையும் ஒரு எழுப்புதல் பட்டியலை எழுதுங்கன்னு சொல்லி மன்றாடி ஜெபம் பண்ணி பாருங்க. என்ன நடக்கும்? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உங்களுக்குள்ள செயல்படும். அல்லேலூயா. எத்தனை பேர் இன்றையிலிருந்து இந்த காரியத்தெல்லாம் என் வாழ்க்கையில நடக்கும்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிறீங்க? இந்த காண்டாமிருகத்துக்குள்ள இருந்த இந்த நற்குணங்கள் எல்லாம், அல்லேலூயா, உன்மேல அபிஷேகம் இருக்கும்போது உன் கொம்பை கர்த்தர் உயர்த்துவார். உன்மேல ரட்சிப்பின் வஸ்திரம் சர்வாயுதங்களை உன்மேல அணிந்து கொள். இந்த காண்டாமிருகம் எப்படி உணவு மேல ஒரு கண்ட்ரோல் வைத்து அது தன்னுடைய டயட்டை சரியா பாதுகா, அதே போல தேவ பிள்ளைகள் உணவை வெறுத்து உபவாசித்து ஜெபிக்க உன்னை ஒப்புக்கொடு. காண்டாமிருகம் வேகம் நிறைந்த மிருகமா இருக்கிறது போல உனக்குள்ள தேவன் ராஜ்யத்துக்காக ஓட உழைக்க தீயா எழும்பி செயல்பட உனக்குள்ள ஒரு அபிஷேகம் காணப்படட்டும். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. தன்னுடைய எல்லைகளை சுற்றிலும் எப்படி இது வேலி அடைத்து வைக்கிறது, அதே போல உன் எல்லைகளை சுற்றிலும் உன் சந்ததியை சுற்றிலும் இயேசுவின் இரத்தத்தினால் நீதி உள்ள ஒரு வாழ்க்கை செய்து உன் எல்லைக்குள் இருக்கிற எல்லா விக்கிரக சம்பந்தமான சாப பொருட்கள் தூக்கி வெளியேறி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இதெல்லாம் உனக்குள்ள இருக்கும் போதுதான் ஆண்டவர் உன்னை பார்த்து உன் சத்துருக்களிடத்தில் சாட்சி கொடுப்பார். என் பிள்ளைகளுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உண்டு, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான. இதெல்லாம் உனக்குள்ள வந்த பிறகுதான் கர்த்தர் சாட்சி கொடுப்பார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? இப்ப எல்லாரும் எழும்பி நின்று ஜெபிக்க போகிறோம். ரபா காத்துரா கலமா ஷேகெட்டேலே பெரே கண்டல ரபா. நான் ஜெபித்து அடுத்து ஒரு 15 மினிட்ஸ் உங்களுக்கு ஒரு பிரேக் தரேன். நீங்கள் போய் சாப்பிட்டுட்டு வந்துடுங்க. அதுக்கு பிறகு நானும் பிரதர் அருணும் உங்களுக்காக இணைந்து நாங்கள் ஜெபிப்போம். ரபா ஷிக்கிரி மனா சக்கலோ லீப்ரா கடமா சக்கெட்டலே பெரே கட்டரபா. ஜீசஸ். எல்லாரும் எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? ஆண்டவரே, என் கொம்பை உயர பண்ணும், என் கொம்பை உயர பண்ணும். ரபா கலபரபா. ஏதாவது துணிகர பாவங்கள் உனக்குள்ள இருந்தா பிரதர், இன்றைக்கு அந்த பாவங்களை விட்டு வெளியே வந்து ரட்சிப்பின் வஸ்திரத்தை அணிந்து கொள், கர்த்தருடைய சர்வாயுதத்தை அணிந்து கொள், வசனம் என்கிற பட்டயத்தை உன் கைகளிலே எடுத்துக்கொள். உபவாசித்து ஜெபிக்க ஒரு தீர்மானம் எடு. உன் எல்லைகளை எங்கிலும் பரிசுத்தப்படுத்த. உன் வாழ்க்கையில இருக்கிற அசுத்தமான சில பொருட்கள் தூக்கி வெளியே போடு. சில மனிதர்களை விட்டு வெளியே வா. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்க ஆரம்பிங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரேன்னு நோக்கி கூப்பிட ஆரம்பிங்க, ஆண்டவரேன்னு நோக்கி கூப்பிட ஆரம்பிங்க. ஷாகா துரமனா கசேரே பலா ஷாகா ரீபனா கதுரா கடனா மலபர கட்டரா பலா. ஜெபிங்க, ஜெபிங்க. உங்க மேல ஒரு பலன் வந்து இறங்கும். காண்டா மிருகத்துக்கு ஒத்த ஒரு அபிஷேகம் உங்க மேல வந்து இறங்கும். நீ பலவீனத்தோடு வந்தாய், நீ பலவீனத்தோடு செல்ல போவது இல்லை. உன் மேல ஒரு மகா பலன், உன்னத பலன், அபிஷேக பலன். உன் தலையை புது எண்ணெயால் கர்த்தர் இன்றைக்கு அபிஷேகிப்பார். உன் கொம்பு இன்றையிலிருந்து வளர ஆரம்பிக்கும். அது செடி. அக்கினி அபிஷேகம் என் மேல இறங்கட்டும். என்னுடைய பலனை உயிர்ப்பீங்க. காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுங்கப்பா. காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன். பரிசுத்தப்படுத்து, உன் எல்லையை பரிசுத்தப்படுத்து. விட்டு கொடு, கர்த்தரிடத்தில் விட்டு கொடு. அந்தரங்க பாவங்களை விட்டு வெளியேறு, அசுத்தங்களை விட்டு வெளியேறு. ஞானஸ்தானம் எடுக்க உன்னை ஒப்பு கொடு. சுவிசேஷ ஊழியத்துக்கு உன்னை ஒப்பு கொடுத்து ஜெபி. ஷாதா ரபா லாகா சரோ ரபா பாபா மாமா மாமா மா மோகரகடா சேட்டே லீபரகடா மக்க சக்கட்டல பகதுரா கட லபரகதுரா பலகட. கைகள் அப்படியே உயர்த்தி, கைகள் அப்படியே உயர்த்தி, கைகள் அப்படியே உயர்த்தி. சலபெனே ஹலபன. எல்லா சோம்பலின் ஆவிகள், சோம்பல் ஆவிகள், உன்னை ஜெபிக்க விடாதபடி கட்டி வைத்திருக்கிற சில வல்லமைகள், நீ எழுமுன்னு நினைக்கும் போதெல்லாம் ஏதோ ஒன்று உன்னை கீழ் நோக்கி இழுக்கிறது.
சோம்பல்கள், கனநித்திரையின் ஆவிகள், உன் அவயங்களில் போராடுகிற இச்சையின் வல்லமைகள் இப்பொழுது கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி அதை உடைச்சு சுக்குநூறாக்கட்டும். அதை எரிச்சு தள்ளட்டும், எரிச்சு தள்ளட்டும். ஆண்டவரேன்னு கூப்பிடு. என்ன கைவிடாதீங்கன்னு சொல்லுங்க. என் சத்துருக்களுக்கு முன்பதாக நாங்கள் வெட்கப்பட்டு போக கூடாது. என் சத்துருக்களுக்கு முன்பதாக என் கொம்பை உயர பண்ணுங்க. பலவான்களை தள்ளி பலவீனமான என்னை உயர்த்துங்க. கர்த்தர் கரம் இறங்குகிறது, கர்த்தர் கரம் இறங்குகிறது, கர்த்தர் கரம் இறங்குகிறது. காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் உன் ஆவியில் இறங்குகிறது, இறங்குகிறது, இறங்குகிறது. கர்த்தர் அநேகரை அபிஷேகிக்க ஆரம்பித்திருக்கிறார். விட்டு கொடு, விட்டு கொடு. வாஞ்சையோடு கேள், வாஞ்சையோடு செபி. கர்த்தாவே என்னை தொடுங்கன்னு சொல்லுங்க. என் தலையின் மேல ஒரு பொன்னிற எண்ணெய் அபிஷேகத்தை ஊற்றும். நல்ல அந்நிய பாஷையில பேசி ஜெபிங்க, அந்நிய பாஷையில பேசி ஜெபிங்க. ஷத ரக டத ரக டத ரக லப ரக தூரா. ஊற்றுமையா தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா தாகத்தோடு காத்திருக்கிறேன், தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றேன், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றேன். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றேன், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். ஊற்றுமையா உம் வல்லமையை, ஊற்றுமையா உம் வல்லமையை. தாகத்தோடு காத்திருக்கு. விடாதீங்க, இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் ஜெபிக்க போகிறோம். நல்ல உற்சாகமா கைகளை தட்டி பாடி ஒரு அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்க. மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு. ஊற்றுமையா உம் வல்லமையை, ஊற்றுமையா தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று, வறண்ட நிலத்தில் ஆறுகளை. ஊற்றுமையா வல்லமையை, ஊற்றுமையா தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகத்தோடு காத்திருக்கிறேன்.
முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே, கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே, முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே. ஊற்றுமையா ஊற்றுமையா, தாகத்தோடு காத்திருக்கிறேன், தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்று. தாகம் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனுனை மூடுகிறது மூடுகிறது மூடுகிறது. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய அக்கினி, அக்கினி. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். ஒவ்வொருவர் மேலும் கர்த்தர் இறங்குகிறார், ஒவ்வொருவர் மேலும் ஒரு அபிஷேகம் இறங்குகிறது. எல்லா மந்திர கட்டுகளை உடைக்கிற காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் அக்கினி, அக்கினி, அக்கினி உன்மேல் இறங்குகிறது. பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். எல்லா மந்திர வல்லமைகள் சிதறடிக்கப்படுகிறது, மந்திர தகுடுகள் சிதறடிக்கப்படுகிறது, உன் பரம்பரை சாபங்கள் உடைகிறது. நல்ல நல்ல கைகளை தட்டி கைகளை தட்டி கைகளை தட்டி கைகளை தட்டி. நீ கர்த்தருடைய அபிஷேக தைலம், நீ உன்னை தொட முடியாது, சத்துருவனை மேற்கொள்ள முடியாது. என் ஜனங்களுக்கு காண்டா மிருகத்துக்கு பலன் உண்டு. உனக்கு விரோதமாய் எழும்புகிற பிழையங்கள் முறிந்து விழுகிறார்கள், சாபங்கள் ஆசீர்வாதமாய் மாறுகிறது. கர்த்தர் தொடுகிறார் தொடுகிறார். உன் உடம்புல கிரியை செய்கிற சாப வல்லமைகள் எரிகிறது, உன் எலும்புகள் இருக்கிற சாப கட்டுகள் எரிகிறது, தாய் தகப்பன் வழியே வந்த சாப வல்லமைகள் எரிகிறது. கர்த்தர் அதை பிடுங்கி எறிகிறார். உன் குடும்பத்தை சபிக்க யாராலும் எழும்ப முடியாது. அவைகள் சபிக்க வேண்டும் என்று வாயை திறக்க கர்த்தர் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். இதோ இன்று உன் சாபங்கள் மாறுகிறது, ஆசீர்வாதமாய் மாறுகிறது. யாக்கோபே, யோசேப்பின் வம்சத்தாரே, எழும்பி புறப்படு. இந்த ஆண்டு நீ கானானை சுதந்தரிப்பாய், சுதந்தரிப்பாய். நீ விட்ட ஊழி அபிஷேகம் இறங்குகிறது, இறங்குகிறது. நீ இழந்த ஜெபாவி வருகிறது. பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். அநேகர் மேல உபவாசிக்கிற அபிஷேகம் இறங்குது இறங்குது இறங்குது. Receive that fire, receive that fire, fire, fire. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். fire, அக்கினி, அக்கினி உன்மேல வல்லமை ஊற்றப்படுகிறது. வெளியே இருக்கிற உங்களை கர்த்தர் தொடுகிறார். தேவ சால்வை உன்மேல் விழுகிறது. கீழே இருக்கிற உன்னை கர்த்தர் அபிஷேகிக்கிறார். நீ வெறுமையாய் போக மாட்டாய். இதோ உன்மேல காண்டாமிருகத்துக்கு ஒத்த அபிஷேகம், அக்கினி அபிஷேகம் உன்மேல் வருகிறது. நீ வெட்கப்பட்டு போவது கிடையாது. வெட்கப்பட்ட இடத்தில் உன் தலை உயரும், உயரும். Fire! Receive, receive. Fire! Fire! ஒவ்வொருவர் மேலும் வல்லமை, வல்லமை. உன் சத்துருக்கள் தாழ்த்தப்பட உன் தலை உயரும், உன் தலை எழும்பும். ரகலபா கச்சுரகடலபா. நீ மரிப்பது கிடையாது, நீ மரிப்பது கிடையாது. உன் ஆயுசு நாட்களோடு ஆண்டவர் வருஷங்களை கூட்டுகிறார். உன் பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நீ சாட்சியாய் எழும்புவாய். உன்னை சுற்றிலும் உன் பிள்ளைகளை சுற்றிலும் இதோ இயேசுவின் இரத்த வேலி இறங்குகிறது, இயேசுவின் இரத்த வேலி இறங்குகிறது. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். இரத்த வேலி, ஆட்டுக்குட்டியின் இரத்த வேலி, கல்வாரி சிலுவையின் இரத்த வேலி உன் வீட்டை சுற்றி இறங்குகிறது, உன் எல்லையை சுற்றி இறங்குகிறது. சத்துரு உன் எல்லைக்குள் வர முடியாது.
சத்துரு சிதறடிக்கப்படுகிற நேரம், நொறுங்கி விழுகிற நேரம். Fire, fire. கைகளை தட்டுங்க, கைகளை தட்டுங்க. அக்கினின்னு சொல்லுங்க, ஃபயர்னு சொல்லுங்க. நீ சொல்ல சொல்ல உன் மேல ஒரு அக்கினி, அக்கினி. இதோ அக்கினியை போட வந்து அது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். உன் மேல அக்கினி விழுகிறது, அக்கினி விழுகிறது, அக்கினி அபிஷேகம். சங்கிலிகள் முறிகிறது, சங்கிலிகள் முறிகிறது. உன் வயிற்றில் இருக்கிற சங்கிலிகள், உன் சிந்தையில் இருக்கிற சங்கிலிகள் முறிகிறது. எழும்பு, 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 எழும்பு. Praise the Lord. வருகிற மார்ச் 22ஆம் தேதி சனிக்கிழமை ஒரு மாபெரும் அபிஷேக விடுதலை பெருவிழாவை உங்களுக்காக நடத்தும்படி விருதாச்சலம் வருகிறோம். நான் வீட்டில் கூட சேர்ல உட்கார முடியாது, படுத்த படிக்கையோட தான் இருக்கு சொல்லிட்டாங்க. இந்த நரம்பு அழுத்தம் அப்படியே கரண்ட் அடிக்கிற மாதிரி இருக்கும். படுத்துக்கின்னு தான் இருப்பேன். ஆனால் சபைக்குள்ள வந்து நான் ஆராதிக்க 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 அந்த வலி எங்கே போச்சுன்னே தெரியல. என் காலெல்லாம் பழையபடி இருக்குது. நான் மடுக்கிறேன், நான் நீட்டுறேன், எனக்கு ஒன்றுமே தெரியல. ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுத்தாரு அந்த சபையில். அது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 வருஷமா வெரிகாஸ் ப்ராப்ளம் இருந்தது. அது வந்து டாக்டர்ஸ் கிட்ட எத்தனையோ பேர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். ஆனால் எந்த ஒரு சுகமும் இல்லை. லட்சங்கள் பல கடந்து போனது தான் மிச்சம். டாக்டருங்க கைவிட்ட நிலையில இங்கே வந்து நான் மீட்டிங்கில் கலந்துக்கிட்டேன். ஐயா ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், இந்த பலத்தோட போங்க, ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை தருவார்னு சொன்னார். இப்போ வந்து ஒரு காலில் ஃபுல்லாகவே குணமாயிடுச்சு. 10 வருஷத்துக்கு மேலே எனக்கு மைண்டு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு வந்து எனக்கு கொண்டு போயிடுச்சு. நான் பைத்தியமாகி ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணியிருக்கணும். டெலிவரன்ஸ் இப்போ ப்ரேயர் பண்ணும்போது ஜப நேரத்தில் வந்து எனக்கு சரீரத்தில் ஒரு விடுதலை கிடைச்சிது, மைண்டுக்கு ஒரு விடுதலை கிடைச்சிது. நல்லா சம்பாதித்திருந்த கை நிறைய சுத்தமாக சம்பாதனை கட் ஆயிடுச்சு. நான் படுக்கும் போதெல்லாம் என்னை யாரோ குத்துற மாதிரி, குடையிற மாதிரி, பூச்சி வர்ற மாதிரி அப்படியே 5 பொம்மைகள் என்னை சுற்றி குதிக்கும். வீட்டில் பார்த்தோன்னா தகடுகள் போகிறோம், எலும்புச்சு மயம் குதிக்கும். இப்போ அமாவாசை பிரேயருக்கு வந்தேன், அங்கே பெரிய எனக்கு ஒரு விடுதலை கடல் குத்தாரு. சரியான வாந்தி, என்னால் முடியல. 3 நாய் வீட்டு வெளியே சேர்த்து போயிடுச்சு. வீட்டெல்லாம் எல்லாம் சுத்தம் மாத்துறாரு கடவுள். போய் ஒவ்வொரு யாவல தூக்கி விசிறு அடிக்கிறாரு. ஒவ்வொரு பிசாசுல விடுதலை தந்தை ஆசீர்வாதமாக என்னை மாற்றி போட்டார். இந்த இடத்துக்கு வந்து வியாபாரம் சுத்தமாக இல்லை, ₹1 கையில் இல்லாத ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன். ஒருத்தவங்க சொன்னாங்க இந்த இடத்துக்கு போமா விடுதலை கிடைக்கும்ன்ட்டு. ஆனால் இங்கே வரதுக்கு கூட எனக்கு ஆட்டோ கூட காசு இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன். நாங்கள் வந்த முதல் அன்றைக்கே ஐயா உன் கடையில் இருக்கிறதெல்லாம் விலகி போச்சுன்னு உடனே ஜபத்தில் சொன்னார். சொன்ன உடனே எனக்கு 1.5 லட்சம் ரூபாய் ஆர்டர் கிடைச்ச உடனே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இந்த கூட்டம் சரியாக மாலை 4 மணியிலிருந்து இரவு 8 மணி வரையிலும் நடைபெற இருக்கிறது. நடைபெறுகிற இடம் ஆனந்த திருமண மண்டபம், முதல் பிரதான சாலை, முல்லை நகர், விருதாச்சலம். உபவாசத்தோடு ஆயத்தத்தோடு இந்த கூட்டத்தில் வந்து பங்கு பெறுங்கள். மேலும் விவரங்களுக்கு இந்த எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். மறந்து விடாதிருங்கள். மார்ச் 22ஆம் தேதி உங்களை நான் விருதாச்சலத்தில் சந்திக்கிறேன். ஆமென்.